நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குடும்பமாகிய சபையிலே நீர் எங்களையும் வைத்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தையை தந்து இன்னும் நாங்கள் உமக்குள்ளே சீர்படவும் ஸ்திரப்படவும் உமக்குள்ளே ஊன்ற கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்வோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 117 நாம் பாடுவோம். பாடல் எண் 117. நன்றி நன்றி என்று நாள்தோறும் துதிப்பேன். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர் எந்த நிலையிலும் துதிக்கத்தக்க அவர் பாத்திரர். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதான் உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதான் உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே, தயபரரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. சகாயரே, தயபரரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே, என் நித்தியமே, என் ஜீவனே, நல்லாயனே. சத்தியமே, நித்தியமே, என் ஜீவனே, நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, என் பரிகாரியே, பலியானீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, என் பரிகாரியே, பலியானீரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாடல் எண் 146 நாம் பாடுவோம். பாடல் எண் 146. நம் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று
கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை போற்றுகிற அந்த ஆண்டவர், நம் ஆண்டவரை நாம் உயர்த்தி, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா, அவரை நாம் பெற்றிருக்க பூலோகத்தில் அவரை அன்றி வேறு விருப்பமில்லை, பூலோகத்திலும் அவரை அவரை அன்றி விருப்பமில்லை, பரலோகத்தில் அவரல்லாமல் நமக்கு யார் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்யும் வண்ணமாகவும் அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யார் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி
உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நம் பாடல் எண் 594. இது நம்மை நோக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புவது போல சித்தரிக்கப்பட்ட ஒரு பாடல். ஆனால் உண்மையிலேயே அது நம்மை எந்த விதமாக நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றும் நாம் ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்புவித்த நாள் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறேனா, அதில் வளர்ந்துருக்கிறேனா, இல்லை பின்னோக்கி போயிருக்கிறேனா என்பதை உண்மையாகவே நம்மை செக் பண்ணி பார்க்கக்கூடிய, அப்படி அதில் குறைகளோடு இருந்தோம்னா மீண்டும் நம்மை அதை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாடல். அப்படிப்பட்ட வரிகளை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா. உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மை நாடி ஓடுகின்றாயா. மேன்மையை நாடி ஓடுகின்றாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா. ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன
என்ன செய்தார்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. யாரை நான் அனுப்பிடுவேன்? யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நமக்காக யாவையும் செய்து முடித்த நம் கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு நித்திய ஜீவனை அருளி இலவசமான இந்த ரட்சிப்பையும் நமக்கு அருளி இந்த பூமியிலும் அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் நமக்கு தந்து உலோகத்தில் அவரை அன்றி ஒரு விருப்பமில்லை என்று அறிக்கையிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையும் தந்து இம்மட்டும் நம்மை கைவிடாது நடத்தின நம் அழுகையின் பள்ளத்தாக்கையும் கண்ணீர் எல்லாத்தையுமே அருமையான நீரூற்றாய் மாற்றி தந்த நம்முடைய ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்துகிறப்பா ஆண்டவர் மீண்டும் கைவிடாது நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க நம்ம எல்லோரும் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவர் துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், praise you for your goodness Lord. மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. எல்லாமே எங்களுக்கு சகலவும் என்ற எங்கள் நன்மைக்கு எதுவாக தான் நடத்தியிருக்கீங்களே இருக்காங்க நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அப்படி தான் நாங்கள் நடத்துவீங்க என்று அறிந்திருக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு தருகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நம்முடைய கூட இருந்து எங்களை நடத்துகிற நம்முடைய அன்பின் கரத்திற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாத நம்முடைய அன்பிற்காக நன்றி. அனாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்து கொண்ட நம்முடைய அன்பிற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. praise you Father, praise Lord. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுது அப்பா எவ்வளவு களி கூற முடியுதே அதற்காக நன்றி. எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தரீங்களே அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், praise you Father for your goodness Lord. தேங்க்யூ. இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நம்மளோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் மிரைத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். 1 யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்திலையும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறி இந்த பூமியில் வாழும் பொழுது அடுத்த நம் பூமியில் வாழும் ஆண்டவர் வரும் நாட்கள் வரும் எந்த நாள் வருவாரோ அது வரைக்கும் இருந்தாலும் சரி இல்லை நாம்
மரணத்தின் தருவாய்க்கு சென்று அந்த இடத்துல போய் சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றப்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிளேஸில் எப்பயும் நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லா நாளுமே நாம் எல்லா நேரமும் நம்ம எப்பொழுதும் சுத்திகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, சாங்டிஃபிகேஷன், நம்மை சுத்திகரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதும் அந்த பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். நம் எப்பொழுது குறையோ ஏதாவது தவறுறோம் இடரும்னா, ஒரு நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்தரிப்பான்றது போல் இம்மிடியட்டாக நான் அவர்கிட்ட போய் என்னை நான் சுத்திகரித்து கொள்ளவும், நான் சுத்தவானாய் ஒரு பரிசுத்தவானாய், அவர் பரிசுத்தர் என்று இருக்கிறது போல என்னையும் அவர் ரத்தத்தினால் கழுவி அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த இடம் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய ஒரு இடம், நல்ல ஒரு இயேசுவை போல மாறக்கூடிய ஒரு தேவ சாயலை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையும் பாக்கியத்தையும் தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு வச்சிருக்கிறார். இதை ரெண்டு தரத்தாலான கிறிஸ்தவர்களாக பிரித்தோம் அப்படின்னா, ஒரு தரத்தில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம வாழ்ந்துட்டோம், ரசிக்கப்பட்டோம், அவ்வளோதான், எனக்கு பரலோகம் இருக்குது, இனி இந்த பூமியில் என்னுடைய சுய இச்சைகளையும் மாம்ச இச்சைகளையும் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைவேற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு நினைக்கிற மாதிரி தான் எல்லா காரியங்களும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பை ஒரு சும்மா ஒரு சர்டிஃபிகேட் போல் வச்சுட்டு இந்த பூமியில் என்னுடைய இச்சைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு தரத்தாரும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தரத்தில் நம்ம இருந்துடக்கூடாது. இன்னொன்று, நான் சுத்திகரிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு உண்மையாக ஆண்டவர் முன்பாக நான் என்னை பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரித்து நம்ம வாழ்றக்கூடிய ஒரு பங்கில் இருக்கும் பொழுது, டிஸ்ட்ராக்ஷன்ஸாக பிசாசுக்கு நிறைய காரியங்கள் கொண்டு வருவான். எப்படி ஏவாளை பிசாசு வஞ்சிச்சானோ அதே மாதிரி நமக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு இந்த சிம்பிள் டிவோஷன், ஆண்டவரோட எளிய ஒரு டிவோஷன் தான், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ரொம்ப எளிய முறையில் ஆண்டவர்கிட்ட டிவோஷனில் இருந்து நம்ம தவறும் பொழுது இம்மீடியட்டாக அவர்கிட்ட போகும்பொழுது இது தவறு தானேன்னு சொல்லுவார். அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கொள்கிறோம், அவர் ரத்தத்தினால கழுவப்படுறோம், நான் நீதிமான் ஆகிறோம். இப்படியே விசுவாசத்தினால் பிழைச்சு வாழக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது நம்மை ஆவிக்குரிய மரணம் அடைய செய்யும்படியாகவும் கர்த்தருடைய வழியை விட்டு விளக்கும்படியாகவும் பிசாசானவன் எப்பொழுதுமே அது டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு விளக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை தான் வச்சுருக்கிறான். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து சரியான பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழும்படியாக ஆண்டவர் இங்கே அழைச்சிருக்கிறார். இப்போ இந்த 3வது அதிகாரத்தில் 1 யோவான் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல எப்படி சேற்றிலையும் குப்பையிலையும் சாக்கடையிலையும் வாழ்ந்த நம்மையும் தூக்கி எடுத்து நம்மை பாவங்கள்லாம் கழுவி நம்மை இந்த எப்படி கெட்டகுமாரன் திரும்ப பண்டிகையின் குடிசையிலேருந்து வந்தது போல் அவரை ஃபுல்லத்தையும் மாற்றி நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு கொண்டாட்டமே அங்கே நடந்துச்சு. அந்த மாதிரி என்னையும் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கத்தக்க ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே, உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் என்றைக்குமே பெரிய செப்பரேஷன் இருக்கும். அதை தான் நம்ம எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. உலகத்தையும் சரி ஆண்டவரையும் மிக்ஸ் பண்ணி வாழ்கிறது. அதனால தான் ஆண்டவர் ஒரே ஸ்ட்ரைட் கட் அண்ட் ஷார்ட்டாக அவன் சொன்னார், ஒன்று உலகத்துக்கு ஊழியம் செய்யணும், இல்லைனா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ரெண்டுத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ உலகத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு நான் ஆண்டவரையும் நேசிக்கிறேன் நீ சொல்கிறேன்னா அது போய். ஏன்னா உலகத்தை நேசித்தேன்னா அதில் உலகத்துக்கு நான் ஊழியம் செய்ய ஒரு இடத்துல இருந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஒன்றை வெறுக்காமல் ஒன்றுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அப்போ இயேசுவை நான் வெறுத்துட்டு தான் நான் ஊழியம் செய்கிறேன்றது கிளியராக ட்ரூத்தை நம்ம பார்க்கும்பொழுது, ஒருவேளை நான் அப்படி இருக்கிறேன்னா நம்ம வெக்கமடைஞ்சு உடனே மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இவ்வளோ நாளாக நான் உலகத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு நான் உண்மையும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களை சைடாக வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலே நான் உங்களை வெறுத்துட்டு தான் இருந்திருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலன்னு சொல்லி ஒரு உண்மையை நேசிக்கக்கூடிய, சத்தியத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் டைரெக்டாக ஒத்துக்கிட்டு மனம் திரும்புவான். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தேர்ஃபோர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை அப்படின்ற ஒரு பங்கில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். 2வது வசனத்தில் பார்க்குறோம், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நம்ம மரிச்சதுக்கு பிறகு பரலோகத்திலேயோ எப்படி இருக்க போகிறோன்றதெல்லாம் நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய அந்த நாள் வரும் பொழுது நான் அவரை போலவே மாறுவேன்ற ஒரு காரியம் எனக்கு, அந்த ஒரு வெளிச்சம் எனக்கு இருக்குது, அந்த ஒரு சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கும் பொழுது, அப்போ 3வது வசனத்தில் அப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக மாறின இப்படி கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுன்றது இந்த 3வது வசனத்தில் போட்டிருக்கு. அதாவது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும்
சுத்திகரித்து கொள்கிறான் அப்படின்றது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் நம்ம பாடினது போல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறோம். அதே பரிசுத்தத்தை நமக்கு பரிசுத்தரை அவர் ரத்தத்தினால கழுவப்படுறதுனால, ஏதோ நம்முடைய சொந்த நீதியினால் சுய நீதியினால் கிடையாது, தேவ நீதி அங்கே வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்படும் பொழுது, நான் சுத்திகரித்து நான் வாழும் பொழுது, நான் மனம் திரும்பும் பொழுது, தவறும் பொழுது ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் மனம் திரும்புகிறேன், அவர் என்னை சுத்திகரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தில் நான் வாழும் பொழுது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, அவர் சுத்தராக இருக்கிறது போல நானும் சுத்தமுள்ளவனாய் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். அப்போ இந்த 3வது வசனத்தில் திரும்பியும் படிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் வாழும் பொழுது, நான் முதல்ல ஒரு பங்கு சொன்னோம், அது சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையே வெறுத்துட்டு வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஜாலிக்காக நான் வாழுவேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படி தான் வாழுவேன்னு நான் வச்சுட்டு ஆண்டவரை வந்து சும்மா ஒரு சர்டிஃபிகேட் மூலம் நான் வச்சுக்கிட்டு நான் பரலோகத்துக்கு என்ட்ராயிடலாம் அப்படின்னு என்னை வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சனை ஒன்று உண்டு. ஆனால் இப்போ நம்ம தியானிக்க இருக்கிறது என்னென்னா, 2வது ஒரு பங்கு என்னென்னா, நாம் இப்படிப்பட்ட நம்மை சுத்திகரித்து நம்ம வாழ்ந்து கொண்டு நம்ம மறந்து, உண்மையிலே அது விடுதலை தான். இந்த சுத்திகரிக்கக்கூடிய ஜீவியமே வந்து ஒரு விடுதலையின் ஜீவியம் தான். ஏன் அப்படின்னா, ஒருபோதும் இடரும் பொழுது சிலர் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கோ யார்கிட்ட ஒரு காரியத்தை தெரிஞ்சது தவறுன்னு தெரியும், அதுவே மன்னிப்பு கேட்கறதுக்கு போய் தயங்கக்கூடிய ஒரு இடம் எப்போ வரும் அப்படின்னா, கேட்டால் ஒருவேளை நான் திரும்பி நான் செய்யாமல் அதை நான் கேட்டுட்டேன்னா நான் திரும்ப செய்யக்கூடாது, நான் திரும்பி செய்வேன், அதனால் நான் கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அப்படி இல்லாதபடி உண்மையை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து எப்பயும் ஆண்டவர் சமூகத்திற்கு போகும் பொழுது அவர் வெளிச்சம் காமிச்சிருவார். காமிக்கும் பொழுது நான் அதுக்கு மனம் திரும்ப தவிர ஒரு வழியே கிடையாது. எனக்கு மனம் திரும்பி நான் வருஷத்தில் சுத்திகரிக்கப்பட்டு திரும்பியும் ஆண்டவரே இந்த சகோதரன் நான் பகைச்சனே, இந்த சகோதரன்ட்ட இப்படி ஒரு வார்த்தையை விட்டேனே, இப்படி நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமே, இல்லை பகைத்த இந்த இடத்துக்கு மாறி நான் அவங்களுக்கு அன்பு செலுத்தணுமே, அவங்கள்ட்ட நான் ரெக்கன்சைல் ஆகணுமே, இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடத்த மன்னிக்காமல் வச்சுருந்தேனே, நான் இப்போ நான் அடுத்து அவங்கள போகும்பொழுது அவங்கள மன்னிச்சு அந்த இடத்துல அவங்கள அன்பு கூறும்படியான ஒரு வார்த்தையில் சொல்லணுமே, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நான் நன்மை செய்யணுமே, அப்படிங்கிற ஒரு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராக தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இதுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறித்து நம்ம பேசுனது போல், இதை வந்து ஆசாப் ராஜா அவர் வந்து ஒரு ஆசாப் வந்து ஒரு சங்கீதம் எழுதியிருப்பார், 73வது சங்கீதம். அவர் இந்த காரியத்தை குறித்து அவர் எப்படி இடரக்கூடிய ஒரு தருவாயத்துக்கு போய் டக்குன்னு அதை உணர்ந்து திரும்பியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அதை ரியலைஸ் பண்ணாருங்கிற அந்த ஒரு அழகான ஒரு காரியங்களை அங்கே பார்க்க முடியும். சங்கீதம் 73 அவர் அங்கே ஆரம்பிக்கும் போதே அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, சுத்தம் இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படின்னு சொல்கிறார். என் கால்கள் தள்ளாட போய் உழுக போயிட்டேன், என் அடி சறுக்கி நான் கீழே விழுகிற இடத்துக்கு போய் ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சற்றே தப்பிற்று அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்னென்ன தாட்ஸ் அவருக்குள்ளார வந்துச்சு, எப்படிலாம் அவர் பார்க்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறத அந்த ஆசாப் அங்கே எழுதுறாரு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில் ரியலைஸ் பண்ணதையும் எழுதி அழகாக முடிப்பார் அந்த சங்கீதத்தை. ஆனால் அவர் ஸ்டார்டிங்கில் அவர் எப்போ தவறினார், எப்போ தள்ளாடுற ஒரு இடத்துக்கு நான் விழுகிற இடத்துக்கு போனேன், ரிஸ்க் எடுக்க அந்த ரிஸ்கில் போய் தப்பிச்சு வந்தார், அது என்னன்றதை அங்கே சொல்லும் போது அந்த தொடர்ந்து 3வது வசனத்துலேருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லாட்டினாலும் அதெல்லாம் வீட்டில் கூட தியானிச்சு பாருங்கள். அதில் சொல்லுவார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் இந்த துன்மார்க்கர். ஏன் துன்மார்க்கன் என்பன் என்றால் வெறும் உலகத்தான் தான் கிடையாது, கிறிஸ்துவின் பேரை சொல்லிக்கிட்டும் துன்மார்க்கமாய் வாழக்கூடியவர்கள் உண்டு, ஆண்டவருடைய நாமத்தை வைத்து கொண்டும் உலகத்தை சேவிக்கக்கூடியவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சுற்றி இருக்கிற உலக கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் இவங்க எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணி அவங்கள நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு கேப் உள்ள விட்டது மாதிரி நான் கொஞ்சம் ஒரு கேப் உள்ள விட ஆரம்பிக்கிறேன். அப்போ துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவங்க மேலே நான் பொறாமை கொண்டேன்னே சொல்லி அவர் சொல்கிறார். அந்த தாட்டில் இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்துச்சுன்னு சொல்கிறார். அடுத்து நிறையா சொல்லுவார். அதில் நிறைய காரியங்கள் நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒன்றும் மற்றவங்களுக்கு வர மாதிரி 5வது வசனத்தில் நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியையும் அவர்கள் அடையவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அங்கே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அவங்க 7வது வசனத்தில் சொல்லுவார், அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இப்படி தீமையாக தன்மார்க்கமாக வாழ்கிறவங்களுக்கு அவங்க இருதயத்தில் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு நடக்குது, அப்படி தான் அவங்களாம் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. 12வது வசனத்தில் பார்க்குறோம், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இவங்க துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் சுகஜீவியாக இருக்கிறாங்க, ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இப்போ இந்த அடுத்த வசனத்தில் தான் அவருக்குரிய இந்த இடர்களுக்குரிய எட்ஜில் வந்து நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு,
நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என்னை கைகளை கழுவினேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது அவருக்கு. அந்த 13வது வசனத்தில், நான் என்னை சுத்திகரித்து கொண்டது, நான் இவ்வளவு நாள் நான் கழுவி நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இதெல்லாம் விருதாவா அப்படின்னு ஒரு எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு அவ்வளவாய் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கமாய் சுற்றி கொண்டு வருகிறான். இவ்வளோ நாள் நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டோ, நான் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நான் தான் என்னமோ என்னை வந்து பரிசுத்தமாக வாழணும், நான் வந்து மகிமைப்படணும், ஆண்டவரை போல மாறணும், இப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்துட்டு இருக்கிறேனோ, எப்படி வந்து ஆண்டவருடைய வருகை தாமதமாகும் பொழுது ஆண்டவர் என்ன இனி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு வரல, இனிமேலுமா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன், நிர்விசாரமான ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு கொஞ்சம் உள்ள இடம் கொடுத்தோம்னாலே, அதனால தான் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பும்படியாக தான் சொல்லுவார். அந்த ஆண்டவர் வருகை தாமதத்தை குறித்து எழுதும் பொழுது நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்து காத்திருந்து அந்த டிலே ஆகிறத சொல்கிறாரு அங்கே. அப்போ இங்கேயும் அங்கே இந்த மாதிரி உள்ள ஜீவியமெல்லாம் வாழ்கிறத பார்த்துட்டு அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம நினச்சது காட்டிலையும் நல்லா இருக்கிறாங்க. என்றைக்கு வந்து நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஒரு சோர்வும் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா என்னென்னா, நம்ம பிறரை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன் நல்ல கிறிஸ்தவர்கள், ஜீவியம் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள், இந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டுருங்க, நல்ல ஜீவியம் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு விதமான பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும், நமக்கு வேறு விதமான பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்குரிய பாத்திரம் ஒன்றல்ல, நமக்குரிய பாத்திரம் ஒன்றல்ல. அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு இவர்களுக்கு இப்படி இருக்கிறதே, இவர்களுக்கு இப்படி தாய் அமைந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நல்ல தகப்பன் அமைந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நல்ல மனைவி கணவன் அமைந்திருக்கிறார்கள், எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கிறதோ, என் குடும்ப வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்திருக்கு, என் பிள்ளைகள் இப்படி இல்லையே, அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கம்பேர் பண்ணி அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நம்ம அப்படியே சோர்வடைஞ்சு பிசாசு இழுத்து கூடும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கமாகவே வாழ்ந்து பூமிக்குரிய காரியங்களையே அவங்க வந்து பேசிட்டு திரிவாங்கன்னு இருக்கும். அந்த நான் ஒரு வசனத்தில் இருக்கும், 9வது வசனத்தில் இருக்கும், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறதுன்னு இருக்கும். இப்படி பூமிக்குரிய காரியங்களே பேசிட்டு அதிலேயே என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், அப்படியே ஃபன் என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்க, துன்மார்க்கமாக இருக்கிறவங்க, பெருமையான பேச்சு பேசுகிறவங்க, துன்மார்க்கத்திலே வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிதாக இருக்குதே, நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்து இதெல்லாம் காத்து நான் ஒரு பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லி தாட்டில் வந்ததை ஆசாப் அங்கே எழுதுறார். அப்போ 14வது வசனத்தில் அடுத்து இந்த 16வது வசனத்தில் சொல்லுவார், இதை அறியும்படிக்கு. ஆனால் இங்கே அவர் செய்த நல்ல காரியம் என்னென்னா, இது அப்படியே ஈல்டாகி அதுக்குள்ளார முழுசாக போயிடாதபடி, இடறி கீழே விழுந்துடாதபடி அவர் அங்கே பண்ண ஒரு காரியம் 16வது வசனம், இதை அறியும்படி நான் யோசித்து பார்த்தேன். இதை அறியணும்னு நினைக்கிறார். இது எப்படி கரெக்டாக இருக்கும், இப்படியே வாழ்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை இது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாதை இது, ஆனால் இப்படி இருக்கிறவங்களும் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது அவர் அதை திங்க் பண்ணுறார். இதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அப்படின்னு நாங்கள் படிக்கிறோம். அப்போ எங்கே வந்து அவருக்கு உண்மையிலேயே அதுக்கப்புறத்துல தான் வெளிச்சம் கிடச்சி நல்ல ஒரு தெளிவடைகிறாரு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் பண்ண காரியம் வந்து அவர் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தாரு, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார பிரவேசிக்கிறார், சாங்சுவரி. நமக்கோ அவர் ஆசாப் எழுதின காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கே வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார அவங்க என்ட்ராக முடியும், அந்த இடம் பங்கு அங்கே இல்லை, நம்ம எல்லாருக்கும் இல்லை. நமக்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார என்ட்ராகக்கூடிய திரையை கிழித்து ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் அதை நிதானிக்கிறேனோ, அங்கே நான் வந்து சத்தியத்தை நேசித்து நான் எப்போ உள்ளே போகிறேனோ அங்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அங்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் இங்கே அவர் எழுதுகிறார். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உள்ளே வரும்பொழுது தான் இந்த துன்மார்க்கமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோ இந்த ஒரு பாதையில் இருந்து கடைசியில் அது முடிவை பார்த்தோம்னா அது வெறும் அழிவு மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அநேகர் வந்து விசாலமான பாதையை சூஸ் பண்ணிடுவாங்க, சிலர் தான் வந்து அந்த குறுகலான பாதையை சூஸ் பண்ணுறது, அந்த குறுகலான ஒரு நேரோ கேட்டை சூஸ் பண்ணி உள்ளே என்ட்ராகக்கூடியது வந்து சிலர் தான் இருக்கு போட்டிருக்கு. அப்போ இப்படி எல்லாருமே ஒரு விரிவான பாதையில் போகிறாங்களேன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும் பொழுது கடைசியில் முடிவு பார்த்தா அது அழிவுக்கு நேரம் தான் போகுதுங்கிறத இவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார என்ட்ராகிறப்ப அவர் அறிகிறார். அப்போ அங்கே சொல்கிறார் 18, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அப்படி அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போ டக்குன்னு ஒரு மொமெண்ட் போதும் அது அழிவு வெளிப்படுறதுக்கு, அழிவுக்குள்ளார அவங்க போய் முடிகிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கத்தை இச்சிக்கக்கூடியதோ இல்லை துன்மார்க்கத்தை பார்த்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் நமக்கு இப்படி லைஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னை ஏமாற்றி கொள்கிற ஒரு இடத்துலையோ வஞ்சனைக்குரிய ஒரு இடத்துலையோ நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே இதற்கான விடை எங்கே இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்திலையும் தேவ சமூகத்திலேயே நம்ம வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். அப்போ நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவின் சன்னிதானத்திலேயே நான் வாழ்ந்து எப்பொழுதும் நான் நிற்கும்
பொழுது, நான் எப்பொழுதும் அங்கே நிற்கும் பொழுது என்னுடைய மீட்டர், என்னுடைய பார், என்னுடைய ஹாப்பினஸ், என்னோட சந்தோஷம், என்னுடைய சமாதானம், அதோட மீட்டர் வந்து டாப்பில் இருக்கும். அங்கே இருக்கும்போது உலகம் எல்லாமே அப்போ தான் குப்பையாக தெரியும். இதிலேருந்து என்றைக்கு நான் வெளியே வரேனோ, கீழே இவ்வளோண்டு கொஞ்சோண்டு ஒரு அனித்தியமான டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸை பார்த்துட்டு இதுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் போய் நம்ம மாட்டிக்குவோம். அப்படி இல்லாதபடி உண்மையிலே நான் தேவ சமாதானம், தேவனுடைய சந்நிதியில் உண்மையிலே அங்கே போய் நிற்கும் போது எல்லா தெளிவையும் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் தான் நம்ம படிக்கிறோம். இதை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அந்த 20 வசனத்தில் சொல்லுவார், நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் அழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் பொழுது அவர்களை வேஷத்தை இகழுவீர். அது 21 இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். அப்போ ஃபீல் பண்ணுறார் அவர், நான் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டு நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன்னு சொல்லி தன்னை பீஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். நான் ஒரு மிருகத்தை போல் இருந்துட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு நான் இடம் கொடுத்து அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டு, ஆனாலும் அடுத்து அவர் சொல்கிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, கடைசியில் இதுதான் ஃபினிஷிங், முடிவிலே என்னை மகிமையில் நீர் ஏற்றுக்கொள்வீர். அதுதான் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சந்தோஷம். ஆண்டவர் மகிமையில் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரோடு நான் இருக்க போகிறது தான் எனக்குரிய பாக்கியமும் என்னுடைய ஆசையும். பரலோகத்தில் பாடணும், இந்த அதிகாரத்தில் உள்ள அந்த வார்த்தை தான் அது. பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது தொடர்ந்து இது படிக்கும் போது தான் வரும். அப்போ நான் அவரோடு இருக்கணுங்கிறது தான் எனக்குரிய ஒரு வாஞ்சை. நம்ம அதை பார்க்குறோம். அங்கே தான் இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு, மகிமையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுவீங்க, மகிமையில் ஏற்றுக்கொண்டு அப்போ சொல்கிறாரு, பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தான் அந்த அறிக்கையை சொல்கிறார். அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது we are blessed. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஒரு விடுதலை நிறைந்தவர்களாய், எதை குறித்தும் நம்ம சஞ்சலம் அடையாமல், இந்த உலகம் வேறு, அதனால் ஆண்டவர் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு சில லாஸ் அனுமதிப்பார். ஒரு சில நம்ம உலகத்தின் பிரகாரமாக பண ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், இல்லை உலகத்துக்குரிய சில காரியங்களாக இருக்கலாம். அந்த ரீதியில் ஒரு இழப்பை அவர் அனுமதிக்கும் பொழுது அங்கே அவர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். உண்மையிலேயே இவன் உலகத்தோட ஒற்றி உலகம் போன உடனே ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறானா, உலகம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு எது கொடுத்துருக்கிறீங்களோ அந்த எல்லைக்குள்ள நான் உண்மையாக இருக்கிறேன், இது நீங்கள் அனுமதிச்சிங்க போகட்டும். யோபு எப்படி தனக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் சொன்னார், எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொன்னார், அப்படிப்பட்ட இடத்துல அவன் இருக்கிறானான்றதை அனுமதிப்பார், கண்டிப்பாக அனுமதிப்பார். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆண்டவர், நம்ம எப்படியும் சோதித்து பார்த்து நம்ம சுத்த பொன்னாய் விளங்கத்தக்க நம்மை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்படி நல்ல ஆண்டவராய் அவர் இருக்க, அப்படி ஆண்டவரை பெற்று இருக்க நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கணும்னா, பூலோகத்தில் உண்மையல்லால் எனக்கு யார் உண்டு, பரலோகத்தில் உண்மையல்லால் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ 27 சொல்கிறார், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ அப்படின்னு சொல்லி, இப்போ நான் ஆண்டவரை எப்பயுமே நான் கிட்டி சேரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இங்கே சொல்லுவார். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். எப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் மகிமையில் கடைசியில் அவர் ஏற்றுக்கொள்வார், எனக்கு பூமியில் வாழ்வேன், சூழ்நிலை அனுமதிப்பார், அதில் ஆலோசனை கொடுப்பார், எப்படி நடக்கணும்னு சொல்லுவார். நான் பூமியை உலகத்தோடு நான் ஒரு ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய இன்னொரு எஜமான நான் சேவிச்சிடக்கூடாதுன்றதை ஆண்டவர் காண்பிப்பார். ஏன் உலகத்தில் சில காரியங்கள் நமக்கு பிடிக்காத எண்ணமாகவும் நடக்கும், ஆனால் எல்லாத்துலேயுமே அது நன்மைக்கு எதுவாகவே மாற்றி நம் தேவனை போல மாறவும், அவரை தரிசிக்கும் நாம் அவரை அங்கே போய் பார்க்கும் பொழுது நான் அவரை போலவே மாறுவேன், ஆண்டவர் வரும் பொழுது நான் அவரை போல மாறக்கூடிய ஒரு நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். இப்படி இருக்க நான் ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுதான் டக்குன்னு கரைப்பட்ட உடனே கரைப்பட்டுருச்சோ, தவறிட்டேனோ, இடறிட்டேனோ, இம்மீடியட்டாக எழுந்திரிச்சு ஆண்டவர் இடத்துல போய் நான் கழுவி என்னை சுத்திகரித்து கொண்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து, நான் ஆண்டவர் வரும் வரை இல்லை, நான் இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் வருகை தாமதமானால் இந்த பூமியிலிருந்து நான் பிரியும் வரை இதே ஒரு வாழ்க்கையை நான் நிலைத்திருப்பேன். ஆனால் உண்மையிலே ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையும் ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும், என்னதான் அந்த பூமிக்குள்ளார காரியங்களுக்குள்ளார போயிட்டோம்னாலே அது முடிவு அழிவுக்குள்ளார தான் போய் சேரும். இந்த அழிவின் பாதையிலிருந்து விலகி நித்தியத்தின் பாதையிலே எப்பொழுதும் நிற்கும் பொழுது அது குறுகலான பாதையாக இருந்தாலும் அது டெஸ்டினேஷன், எப்பயுமே ஒரு டெஸ்டினேஷனை பார்த்து கஷ்டமான இடமா இருந்தாலும் பரவாயில்ல போய் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது போல், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாதையில் நம்ம தனியாகவும் இல்லை, ஆண்டவர் நம்மளோடு இருப்பார், முடிவு வரையும் நடத்துவார். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது உண்மையிலே என்னை எப்பயுமே தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும்
என்னை அழைத்த தேவன் என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவர் என்னில் நற்கிரியை தொடங்கிட்டார். கண்டிப்பாக அவர் கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும் அதை முடித்து விடுவார். அது நான் இடையில தவறி இருக்கலாம், இடறி இருக்கலாம், நான் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், அது எல்லாத்தையுமே மாற்ற வல்லவர். அந்த இதில் நான் விசுவாசத்தை வைக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக மாற்றி சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி சிச்சித்து சரியான நீதியின் பாதையையும் நடத்தி தொடர்ந்து நடத்துகிற ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு அடுத்து அளித்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து நம்ம இந்த பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருண்டு, உண்மையெல்லாம் யாருண்டுன்னு சொல்கிறது உண்மையிலே அது நல்ல ஒரு காரியம். ஏன்னா அநேகர் எப்படி நினச்சிக்கூடனா எனக்கு பரலோகம் கிடச்சிட்டா போதும்பா, பரலோகத்தில் ஒரு மூளை கிடச்சிட்டா போதும் பண்ணுறது. ஆண்டவரை பார்க்காம வெறும் பரலோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். இந்த பூமியில் நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சு வாழ்ந்தோம்னா அது பரலோகமான ஒரு வாழ்க்கை. நான் ஆண்டவரை விட்டுட்டு வெறும் பரலோகம் போதுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வருகை வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு வழி விடுங்க, நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு விட்டுட்டு நான் பரலோகத்தை தான் வந்து இச்சித்து நான் பரலோகத்தில் நல்லா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமோ, எனக்கு எனக்கு நித்தியமான மரணம் கிடையாது, நரகம் கிடையாது, தீ கிடையாது, எரி நரகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு நான் வாழ்கிறேனோன்னு சொல்லி ஒரு வஞ்சனைக்குள்ளார நம்ம தள்ளி போக முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் உண்மையிலே ஒரு அறிக்கை என்னென்னா, பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலையும் இந்த பூமியில் உண்மை தவிர விருப்பம் இல்லை. உண்மையிலே அந்த பாட்டை பாடும் பொழுதும் நான் எப்பொழுதுமே அடிக்கடி யோசித்து பார்க்குறது, நான் யோசித்து அது கருத்தோடு நான் பாடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கணும். உண்மையிலே நான் சொல்லணும், சும்மா பாட்டுக்கு ராகத்துக்கு பாடிட்டு போகிறது கிடையாது. பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை என்று எனக்கு உண்மையிலே ஒரு விருப்பம் கிடையாது. இதுக்குள்ளார நான் இருக்கும் பொழுது அவரே நான் பெற்று வாழும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஊற்று தான் இந்த பூமியில் நம்ம கொடுத்துருக்க குடும்பங்கள், நம்ம கொடுத்துருக்க சூழ்நிலைகள், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைகள், அதில் கர்த்தர் தரக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் தான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ், அவர் தான் என்னுடைய மெயின் டார்கெட். அவர் இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பூமியில் வாழ்க்கையை தான் நம்ம நிலைச்சிருந்து வாழணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதம் 73வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே படிக்கிறது போல, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. அவர் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையைப் போல அனுதினமும் தேவனோடு உள்ள அந்த உறவிலே அவரோடு அந்த கழுவி சுத்திகரித்து அவருக்கு முன்பாக நின்று அப்படி வாழ்கிற அந்த ஜெப வாழ்க்கையிலே சரியாக நான் இல்லை என்றால் இந்த உலக காரியங்கள் என்பது அது மேற்கொள்கிற ஒரு பகுதியாக மாறிவிடும் என்ற எச்சரிப்பை பெற்றிருக்கிறேன். அவன் சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று அவன் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல கொஞ்சம் அந்த ஏவாளிடத்திலே வந்து ஒரு சிறிய காரியம் போல அந்த சிம்பிள் டிவோஷனை அவன் கெடுப்பது போல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதியாக தான் வருவது போல் இருக்கும். ஆனால் அது தேவனுடைய உறவிலே அது சரியாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அந்த உச்சகட்ட சோதனை நேரத்திலே கூட அந்த சாத்தான் அவன் வந்து முழு உலகத்தையும் காட்டி, நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த முழு உலகத்தையும் அதன் மகிமையும் நான் தருவேன் என்று ஒரு சோதனையை வைப்பான். ஆனால் இயேசு அந்த இடத்திலே அவர் ஏற்கனவே உபவாசித்து ஜெபித்து நல்ல ஒரு மேலான பார்வையோடு இருந்ததனால் உடனடியாக அது சாத்தானுடைய குரல் என்று அறிந்து அப்பாலே போ சாத்தானே என்று அவனை துரத்தி அடித்து அவர் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே அந்த சோதனைக்கு இடம் கொடுக்காமல் அதை ஜெயித்தவராக அந்த இடத்திலே வாழ்ந்தார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நானும் அனுதினமும் வாழ விரும்புகிறேன். ஒரு பரிசுத்தவான் சொன்ன ஒரு பகுதி சவாலாக பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அழகை பார்க்காவிட்டால் இந்த உலகத்துக்குள்ளே செல்லும்போது இந்த உலக அழகு என்பது கவர்ச்சிக்கிற ஒன்றாக மாறிவிடும். ஆனால் தேவனுடைய அழகை பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது இந்த உலகத்தின் எந்த அழகுமே அதை மேற்கொண்டு விடாத ஒரு பகுதியாக இருந்துவிடும். எனவே இந்த சங்கீதத்திலே பார்க்கிறது போல நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த வாழ்க்கையை அனுதினமும் சீரியஸாக விழிப்புள்ள அந்த ஜீவியத்தோடு வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி தொடர்ந்து இந்த வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமாம். பிரைஸ் அலாட். அந்த 1 யோவான் நம்ம வாசித்த வசனம் 1 யோவான் 3:1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அந்த சில தியானங்கள் வந்துட்டு எவ்வளவு தியானித்தாலும் வந்துட்டு ஒரு முடிவில்லாததாக இன்னும் அதிகமாக தியானிக்கணும், நம்மளுக்கு டைம் பத்தலை அப்படின்ற மாதிரியே ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு தியானம் தான் அது. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதா நமக்கு பாராட்டின அன்பு.
அவர் வந்துட்டு அவர் என்னை பார்த்து சொல்கிறார், நான் அவரை பார்த்து சொல்கிறதில்ல, அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற அந்த தியானம் அது நிறைய விஷயங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கும், அநேக விஷயங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கும் மொத்தம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்துட்டு வழி நெடுக்கமான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இடுக்கமான பாதை வழியாக உட்பிரவேசிங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் எப்படி ஒரு மனுஷனால் எல்லா நேரங்கள்லையும் அது ஒன்ஸ் ஃபார் ஆல் இல்லை, ஒரே தடவை அந்த பாதைக்குள்ளே நுழைஞ்சிட்டு கடைசி வரையும் அந்த போகிறதுன்றது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அணுதினமும் அந்த பாதையை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கண்ணு முன்னாடி நிறையா வரும். அது எப்படி வர்ற எல்லா டயத்துலையும் என்னால் ஒரு குறுகலான பாதையை இது பண்ண முடியும். விசாலமான ஒரு பாதை இருக்குது, அதுக்குள்ளே போனால் யாரும் என்னை கேள்வி கேட்க போகிறதில்ல. என் இருதயத்துக்குள்ளே தான் அநேக முறை அது நடக்குது. எனக்கு அதுக்கு நல்ல ரீசன்ஸ் எல்லாம் கூட என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் அதை நான் தேர்ந்தெடுக்காமல் எப்படி என்னால் ஒரு குறுகலான பாதையை செலக்ட் பண்ண முடியும்? அதுக்கான ஒரு விஷயம் எப்படி நான் பார்க்குற எல்லாரையும் அன்பு கூற முடியும், என்னுடைய சகோதரர்கள் மேலே நான் அன்பு செலுத்த முடியும், என் சொந்த மனைவி மேலே கர்த்தர் காமிக்கிற ஒரு அன்பை என்னால் எப்படி காமிக்க முடியும், என் பிள்ளைகள் மேலே பிள்ளைகளை சரியான பாதையில் எப்படி நடத்த முடியும்? இது எல்லாமே அந்த ஒரு சின்ன இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விடுதலைகளை எனக்கு கொடுத்துருக்கு. தேவன் என்னை நேசிக்கிறாரு, அவருடைய பிள்ளையை என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் அந்த நேசம் வந்துட்டு அதுக்கான தகுதியான ஆளே நான் கிடையவே கிடையாது, 100% நான் கிடையாது. ஆனால் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, இப்போ வரையே சரி செஞ்சுட்டே வராரு, அநேக விஷயங்களில் என்னை சரி செஞ்சுட்டே வராருன்னும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குருளான பாதையை அதை நான் கண்டுபிடிக்கிறது கூட தேவன்கிட்ட போனால் மட்டும்தான் அது முடியும். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்ற இடத்துக்கு முதல்ல இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அன்பை நான் அலசி ஆராய்ஞ்சு நான் அதை ஓரளவுக்கு ஒரு இது பேசிக்ஸ், கிறிஸ்தவத்தோட பேசிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த பேசிக்ஸவே நான் இன்னும் அறியலைன்னா அது பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். இதை அறிஞ்சிருந்தால் தான் நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்ட்ட ஓட முடியும். ஆண்டவரே நான் இங்கே முடிவு எடுத்துட்டேன்னா அது முட்டாள்தனமாக போயிடும், எனக்கு உதவி செய்யுங்க. இங்கே நான் பேசிட்டேன்னா அநேகரை இடர்களுக்குள்ளே கொண்டு போயிடுவேன், தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கர்த்தர்ட்ட ஓடுறதுக்கு இந்த அன்பு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும். அவர் என்னை நேசிச்சாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா தான், அவர் எனக்கு செய்கிறதெல்லாம் நன்மையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அவர் நடத்துகிற பாதையிலெல்லாம் என்னால் சந்தோஷமாக போக முடியும். அது குறுகலான பாதையாக இருந்தாலும், சுற்றி இருக்க உலகமே என்னை பகைச்சாலும், அந்த முடிவுனால எனக்கு அநேகம் நஷ்டம் ஏற்பட்டாலும், இது தேவன் நடத்துகிற பாதை, இது எனக்கு நன்மையாக தான் முடியுன்றதோட அந்த விசுவாசம் என் இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்னு தாவீது சொல்கிறது மாதிரி இது உடனே நேற்று கிறிஸ்தவனான இன்றைக்கே வரதுன்றதில்லை. கர்த்தரோட பரீட்சை பார்த்து அவரோட சேர்ந்து செயல்பட்டு ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்துவார். நீங்கள் நடத்தாமல் நான் எங்கேயும் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறதா எனக்கு விருப்பமே இல்லை. பூலோகத்தில் வேறு எந்த விருப்பமும் இல்லை, நம்ம வாசித்த வசனம் மாதிரி எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல கால் எடுத்து வைங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் என்ன வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் முன்னைக்கு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்க. இந்த பாதை எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை பார்க்க விரும்பலை, நீங்கள் என் கூட இருக்கீங்கன்றது. அது அந்த அன்பை வந்துட்டு அவர் அநேக வசனங்களில் அநேக வாக்குத்தத்தங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு. நான் அதெல்லாம் தியானிக்கும் போது எனக்கு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கேயாவது இடரும் போது அவர் சொல்கிற வார்த்தை வந்துட்டு, உன்னை நான் மண் என்று நினைவு கூறுகிறேன்னு சொல்லுவார். நீ மண்ணானவன் தான், எனக்கு தெரியும், இங்கே இடர்ன்றதுலாம் பிரச்சனை இல்லை, வா நான் அப்படி தூக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சமயங்களில் நான் பரிசுத்தமாகணும்னு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்கிறது, என்னுடைய சொந்த குமாரனுக்கு தகுதியாக உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவன் எப்படி இருக்கானோ, என்னோட இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரோ அதே மாதிரி உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி என்னை மண்ணென்றும் நினைவு கூறுறாரு, அவருடைய சொந்த குமாரனுக்கு சாயலுக்கு என்னை ஒப்பா வச்சுருக்காருன்றதெல்லாம் அதை தியானிக்கும் போது எனக்கு அவ்வளோ அவருடைய அன்பு மேலே அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு விசுவாசம் அவங்க பெருகிட்டே தான் இருக்கும். தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனுக்காக மொத்த உலகத்தையும் அவருடைய 2 கண்கள் சுற்றி வருதான். எதுக்கு? அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுறது. ஒரு மண்ணான ஒரு மனுஷன்ட்டு அவருடைய வல்லமையை எதுக்கு விளங்க பண்ணணும்? இந்த அன்பெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் எதுக்குள்ளனாலும் போகிறேன், நான் விசாலமான பாதை எனக்கு வேணவே வேணாம், என் பார்வைக்கு சரியாக இருக்க பாதை எனக்கு வேணவே வேணாம், உங்களுடைய நீங்கள் காமிக்கிற அந்த பாதை தான் எனக்கு சிறந்தது, நான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு வர்றாருன்றதை ருசித்தவன் இன்னமும் எவ்வளோ தூரம்னாலும் நான் போக தயாராக இருக்கேன்ற இடத்துக்கு போவான். கர்த்தரை நான் அந்த அப்படி ஒரு வழியில் தான் நடத்திட்டு போயிட்டுருக்காது இது வரைக்கும். ஆனால் இன்னும் நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் இதிலேயே நிலச்சிருந்து முடிவு வரைக்கும், அவர் வர்ற வரைக்கும் இதிலேயே நிலச்சிருந்து அவருக்கு பிரியமாக ஒரு அர்ப்பணமான வாழ்வை வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய மேலான அந்த பாக்கியத்துக்காக நன்றி. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் நம்மை சுத்திகரித்து கொள்ளணுங்கிற வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பல சூழ்நிலைகள் மத்தியிலையும்
அதை கண்டு நான் இடரல் அடையாதவாறு அதிலே இதிலே ஆண்டவரே எனக்கு எப்படி எந்த அளவு நான் சுத்திகரித்து கொள்ளணும் என்று ஒவ்வொரு நாள் கற்றுத்தருகிறார். நான் அதை நல்லா ருசிக்க தேவன் கிருபை செய்கிறார். அதுபோல் ஜெப ஜீவியத்திலையும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தில் தேவனை ருசிக்க அந்த அருமையான அந்த புக்கை வாசிக்கிற ஒவ்வொரு சாப்டர்கள் மூலமாகவும் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவு நல்ல நல்ல தருணங்களை தேவன் வாய்க்கு பண்ணி கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனை அண்டிக் கொள்ள நமக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அவரை அண்டிக் கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் தன்னை சுத்திகரித்து அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவருடைய சுத்தம் போல எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறேன். அதிகமாக வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சூழ்நிலையில் நம்ம உலக மதிப்பையோ உலகத்தின் நற்சான்றையோ விரும்பாதவாறு கர்த்தருடைய நாம மகிமைப்படுறதையும் அவருடைய அன்பு எனக்குள்ளே அதிகமாக பெருகுவதற்கு இன்னும் என்ன செய்யலாம் அதையே வாஞ்சிக்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு யாருக்காவது சொல்ல மாட்டோமாங்கிற ஒரு நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கார். ஜெபித்து எனக்கு அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் யாரையாவது காண்பித்து விடுறார். அவங்கள சந்திக்கவும் வைக்கிறார். சந்தித்து அவர்களிடமும் சொல்லுவதற்கும் இன்னும் அவருடைய அவர் அண்டையில் இழுப்பதற்கும் தேவையான வார்த்தைகளை சொல்லுவதற்கும் கர்த்தர் எனக்கு அனுகிரக வாயில வார்த்தைகளை அந்த நேரத்தில் போடுறார். எனக்கு பேச வேண்டியது தெரியாது ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த நேரத்தில் வார்த்தைகளை கொடுத்து எப்படியாவது சொல்ல தேவன் அனுகிரகம் செய்கிறார். அப்படியாக இன்னும் அவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ மிகவும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அதையும் செய்து தந்தருள்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியாக செய்வாராக. அவர் நாமம் மாத்திரம் மையப்பட்டுட்டோம். ஆமேன். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கின்றேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுவதற்கு காரணம் பிதாவானவர் எனக்கு பாராட்டின அன்பு. இந்த அன்பு மிகவும் பெரியதாக இருந்ததன் காரணமாகத்தான் நான் இன்று தேவனுடைய பிள்ளையாக அழைக்கப்படுகின்றேன். அவர் தன்னுடைய சொந்த குமாரனை தந்து நான் எவ்வளவு அக்கிரமங்கள் என்னுடைய சிந்தனை, செயல், பேச்சு இவற்றிலிருந்து நான் மிகவும் அதிகமான பாவம் செய்தவள். இங்கு யார் கூட அப்படிப்பட்ட பாவம் செய்திருப்பார்களோ என்று கூட நான் நினைப்பதில்லை. அடிக்கடி ஜெபத்தில் நான் தான் பிரதான பாவி என்று நான் ஜெபிப்பதுண்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட பாவி. அந்த பாவம் சிந்தனையினால் வந்தது, செயலினால் வந்தது, பேச்சினால் வந்தது. எனவே அந்த தேவன் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். அவ்வாறு அழைப்பதற்கு அந்த குமாரன் எனக்காக பாடுபட்டார். இதை அடிக்கடி தியானிப்பது உண்டு. அவர் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார். நான் யாராவது நிந்தித்தால் கூட சில நேரம் எனக்கு கோபம் வரும். அப்பொழுது நினைப்பேன், கர்த்தர் நான் செய்த பாவங்களுக்கு நான் எவ்வளவோ பெரிய பாவங்கள் செய்திருக்கின்றேன். அநேக பாவங்கள் செய்த போதும் அவற்றையெல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய அன்பு, இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். ஏன் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உனக்கு ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏன் எரிச்சல் அடைகிறாய், இப்படிப்பட்ட வார்த்தையினால் கர்த்தர் என்னை அடிக்கடி உணர்த்துவது உண்டு. நான் பல வேளைகளில் நம் ட்ரெயினில் வரும்போதும் வேலை செய்த இடங்களிலும் பலர் கேட்பார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்பார்கள். அந்த கிறிஸ்தவர்களா என்று கேட்பதற்கு நான் கர்த்தர் தான் எனக்கு துணை செய்கின்றார். அன்று ஒரு இந்து கோவிலில் அவர்கள் பூஜாரியாக இருக்கின்றார்கள். அவர்களும் ட்ரெயினில் வரும்போது கேட்கின்றார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேவனுடைய பிள்ளை என்று நாம் கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு அன்பு பாராட்டி இருக்கின்றார். ஆனால் நான் இப்படிப்பட்ட அன்புக்கு பாத்திரவான் தானா என்பதை பல நேரம் தியானிப்பது உண்டு. காரணம், நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. கர்த்தர் அடிக்கடி
சொல்லுகின்ற வார்த்தையினால் என்னை மீண்டும் மீண்டும் நான் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நான் சுத்திகரித்து நான் இன்னும் மனம் திரும்பி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சாங்டிஃபிகேஷன் என்ற அது ஒரு பகுதியானது இட்ஸ் பியூட்டிஃபுல், அற்புதமான ஒரு பகுதி. நாம் ஏற்கனவே பன்றியாக இருந்து நாம் கழுவுப்பட்டு வந்தோம் என்ற உணர்வு கொண்டவர்களுக்குத்தான் நவ் ஐ எம் பிகேமிங் த சன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஒப்பாகவே மாறும் ஒரு பாக்கியத்தை நான் உலகத்தில் பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற அந்த விலையேறப்பெற்ற அன்பை பாருங்கள் என்று சொன்னார். அதுபோல் ஒரு பன்றி வாழ்க்கை எங்கே இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கின்ற அந்த அற்புதமான வாழ்க்கை எங்கே இருக்கிறது. இந்த உலகம் அவரை அறியவில்லை, நாமோ என்ன செய்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். வி நோ காட் என்று சொல்லிடுற அந்த ஒரு பகுதி இருக்கிறதே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மஸ்ட் நோ காட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை சாங்டிஃபிகேஷன். என் மனம் என்னுடைய பரிசுத்தமாகுதலை செய்து கொண்டிருக்கிற நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும், கிறிஸ்து வரும் வரைக்கும் ஐ மஸ்ட் கிளென்சிங் மை செல்ஃப், சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது பன்றியிலிருந்து வந்த சுத்திகரிப்பை சொல்லவில்லை, அதை திரும்ப திரும்ப விழுந்து வருகின்ற சுத்திகரிப்பை அவர் கேட்கிறார். இன்னும் சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய பிள்ளை என்று மாறின பிறகு அவருக்கு ஒப்பாய் மாறுவதற்காக அடைகின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதை தான் வி கால் இட் அஸ் சாங்டிஃபிகேஷன். நானும் சுத்திகரித்து கொண்டேன் என்று சொல்வதெல்லாம் நாட் த வே ஆஃப் காட், தேவனுடைய வழி அல்ல, ஜீவனுக்கு போயிரு அது வழியும் அல்ல. ஆகவே சாங்டிஃபிகேஷனில் உள்ள இன்னொரு அபாயம் ஒன்று இருக்குது. நான் அது போன்ற அபாயம் உள்ள ஒரு சபையில் நான் இருந்திருக்கிறேன். அது என்ன அபாயம் என்று சொன்னால், they will sanctify தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம் என்பதில் மாத்திரமே அக்கறை கொண்டவர்கள். அதே அவர்கள் எப்படி அதை செய்வார்கள் என்று சொன்னால், நாங்களாகவே மாற வேண்டும் என்ற ஒரு ஆக்கினியை எங்கே பெறுகிறார்கள் என்பதை விட சபையிலேயே பெற்றுக்கொள்கிறார்கள். சபையிலே அவர்கள் சாந்தம், தயவு அல்லது உங்களது பெருமை அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை என்றெல்லாம் நிறைய காரியங்களை அவர்கள் மேல் தூக்கி பாரத்தை போட்டவுடனே சரி இதெல்லாம் நாம் கழுவிக்கொள்ள வேண்டும் என்று கழுவுகிறார்களே, அதில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால், அவர்கள் அதை தாங்களாகவே செய்ய முடியும் என்பதுதான். தெசலோனிக்கையில் 1 தெசலோனிக்கர் கடைசி அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் உங்களை முற்றும் முடிய அந்த ஆவி ஆத்மா சரீரத்தோட குறைகளை எல்லாம் தேவன் கழுவி உங்களை உத்தமமாய் நிலைநிறுத்துவாராக, உங்களை காப்பாராக. தேவன் தான் அதை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், நான் கழுவிக்கொள்ள வேண்டிய பாக்கியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதை எப்படி செய்திருக்க வேண்டும், ஒன்லி காட் கேன் ஹெல்ப் மீ, தேவன் தான் உதவி செய்ய முடியும். ஆகவே அது போன்ற ஒரு பகுதியை அந்த சங்கீதம் வாசித்த அந்த சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னையே சுத்திகரித்துக் கொள்கின்றதை போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அவன் பார்த்து, இதை நான் விருதாவாகவா 13ஆம் வசனத்திலேயும் சொல்லுவார், நான் விருதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். அவன் கழுவி கொண்டே இருக்கிறான். ஆனால் அது விருதாவாக அது இருக்கிறது. இந்த மேக்பெத் என்ற ஒரு ஷேக்ஸ்பியர் அந்த ஒரு நாடகத்திலே இஸ் எ கிறிஸ்டியன். ஷேக்ஸ்பியர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் எத்தனையோ அந்த கிறிஸ்தவ பண்புகளை எல்லாமே இணைத்து வைத்து எழுதுவார். தட்ஸ் ஓகே. அந்த ஒரு பிளே வரும்பொழுது மேக்பெத் இந்த அரசன் அந்த மேக்பெத் அரசனுடைய அந்த மந்திரியாக இருந்த அந்த மேக்பெத் தான் அரசனாய் மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்பதை விட அவன் மனைவி விரும்புகிறான். அது ஒரு துயரமான ஒரு காரியம். தன்னுடைய கணவனை எப்படியாயிலும் தப்பான வழியிலாவது வைத்து ப்ரமோட் பண்ண வேண்டும் என்று வருகின்ற விருப்பம், பிள்ளைகளை தப்பான வழியிலே ப்ரமோட் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்ற சில பெற்றோர்கள். அதுபோல் அவள், நீதான் அடுத்த மந்திரியிலிருந்து நீங்கள் ராஜாவை வர வேண்டும் என்று அவரை அழைத்து ரகசியமாய் நல்ல விருந்து கொடுத்து விஷம் வைத்து கொன்று போட்டு இவன் அரசனாய் வந்து விடுகிறான். அப்பொழுது
நடந்த ஒரு செயலைத்தான் வேடிக்கையாக இல்லை, அதை ஒரு வருத்தத்தோடு அதை அந்த ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? அவள் அந்த நைட் வாக்கிங் என்று சொல்கிற இரவில் நடக்கக்கூடிய நைட் மேர் தாக்கப்பட்டு அவள் அரசியை வந்து விட்டால், அவன் மேக்பெத் அரசனாய் வந்து விட்டான். நான் இவ்வளோ நடு இரவில் எழுந்து அங்கே போய் வாஷ் பேசினில் போய் கைகளை திறந்து விட்டு கைகளை கழுவிக்கொண்டே இருப்பாள். எவ்வளோ நேரம் ஆகிவிட்டது என்று, அரை மணி நேரம் ஆகிவிட்டதே, ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது என்று வந்து பார்த்தால் மேக்பெத் வந்து பார்ப்பான், தன் மனைவி அதை கழுவிக்கொண்டே இருப்பாள். ராணி, யுவர் ஹேண்ட் இஸ் ஸோ க்ளீன், உங்களுடைய கை நல்ல சுத்தமாக இருக்கிறது, இனஃப் யுவர் வாஸ்ட், கழுவி விட்டான்னு சொன்ன பொழுது அவள் சொல்வாளே பார்க்கலாம், அந்த நாட்டில் உள்ள அந்த கடலை வைத்து இந்த ஓசன், இந்த சுற்றி இருக்கிற இந்த சமுத்திரமே வந்தாலும் என்னுடைய கையில் உள்ள கரைகளை போக்க இயலாது என்று அவள் சொல்லுவாள். அதுபோல் சாங்டிஃபிகேஷனை அநேகர் காலமெல்லாம் கழுவிக்கொண்டே இருக்கிறார்களே. தட்ஸ் அ டேஞ்சரஸ் திங். அதில் பிரியப்படுகின்ற ஒரு சபை அதை விட ஒரு டேஞ்சரான ஒரு சபை. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை கழுவிக்கொள்வதற்கே வைத்துவிட்டு அவர் வரும்பொழுதெல்லாம் அதை ரொம்ப சின்சியராக அதை கழுவுவதே போல் தாங்களே கழுவிக்கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு காண்டம்னேஷன், ஒரு குற்றஞ்சாட்டுதலை மேலே போட்டு நல்ல ரசிக்கப்பட்ட மக்களாக வந்தவர்கள், நல்ல ஆர்வத்தோடு வந்தவர்கள், பரிசுத்தம் தேடி வந்தவர்கள், அவர்களும் வஞ்சனைக்குரியவர்களாக மாறி அவர்கள் மேல் அந்த குற்றஞ்சாட்டுதலை போட்டு களமெல்லாம் கழுவி கொண்டிருப்பதை செய்து வைத்துவிட்டு they think it is a success of the ministry, ஊழியத்தில் ஒரு சக்ஸஸ் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். நாங்கள் பார்த்தீர்களா, நாங்கள் எல்லோரும் பரிசுத்தராய் மாறுவதற்கென்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், கழுவிக்கொண்டே இருக்கிறோம். உண்மை கேளுங்கள், அந்த மேக்பெத் மனைவி சொன்னதை போல், ஈவன் த ஓசன் கேனாட் வாஷ் யுவர் சின்ஸ் அவே, உங்களை கழுவுவதற்கு சுத்திகரிப்பதற்கு சமுத்திரமும் காணாது சகோதர சகோதரிகளையும். அதுபோன்ற ஒரு மாயைக்குள் சிக்கிவிடக்கூடாது. ஆகவே seek God, தேவனை தேடாமல் கழுவுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் அவருடைய பிள்ளை என்றும் அவர் எங்களுடைய தகப்பன் என்று இருக்கக்கூடிய அன்பை பார்த்தீர்களா? ஐ மஸ்ட் நோ மை ஃபாதர், என் பிதாவை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் பிதாவானவர் களமெல்லாம் கழுவிக்கொண்டே இருப்பதற்கென்று விருதாவாய் கழுவி கொண்டே விருதா என்று ஐக்கிக்கொண்டே இருப்பதாம். ஒருவர் அந்த நாட்களிலே அந்த சில கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது சொல்லுவார், நான் எத்தனை கான்ஃபரன்ஸ் வந்து விட்டேன், எங்கப்பா இதோடு 28 கான்ஃபரன்ஸ் வந்து விட்டேன் சகோதரா, ஆனால் இன்னமும் அந்த பாலி ஈச்சை அந்த இதெல்லாம் போகவில்லை என்று சொல்லுவார். காரணம் என்னவென்றால் சாங்டிஃபிகேஷன் இஸ் தேர், பிரசங்கம் பண்ணுற சாங்டிஃபிகேஷன் இருக்கிறது, ஆனால் பிருதாவாய்த்தான் கழுவி கொண்டு இருக்கிறான். தே டோன்ட் நோ காட், தேவனை அறிவதில்லை. ஜபஜீவியமே இல்லாத ஒரு சபைகளாக அங்கே வாழ்ந்து கொண்டு தேவனை தேடுகின்ற மக்களை அங்கே இருப்பதில்லை. they don't seek God for the ஹெல்ப் கூப்பிடுவதில்லை. அங்கே புல்பேட்டில் நிற்கிறவர் அவர் தூக்கி எறிகின்ற கற்களை எல்லாம் அடிபட்டு வாங்கி வச்சாரியாளது, அவன் பெருமை கொண்டவன், அவன் கீழ்ப்படியாதவன், முரட்டாட்டம் என்றெல்லாம் வாங்கி அடித்தவுடன் சோர்ந்து போய் விழுகின்ற அந்த பெண்ணை போல்தான் அவள் கிடக்கிறார்களே அல்லாமல் they don't know God, தேவனை அறியவில்லை. ஜீசஸ் கேம், இயேசு வந்தார், எல்லோரும் பொங்கல் அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து விட்டு, ஐ ஃபர்கிவ் யூ, நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை ஆக்கணிக்குள்ளாக நான் திருப்பதில்லை. அவர்கள் போல் உன் மீது சேரை அள்ளி வீசி, இன்னும் நீ பாவியாக இருக்கிறாய், இன்னும் உனக்கு பரிசுத்தம் இல்லை, அவ்வளோதான், நீ கழுவிக்கொண்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் சம்பவிக்கப் போவதில்லை அப்படி என்று தூக்கி எறிவதை போல் எரிந்து அப்படியே அந்த ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இந்த நேரத்தில் எல்லோரையும் அப்புறப்படுத்தி விட்டு, ஸ்திரீயே உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்துள்ள எங்கே பார்க்கிறான், நோபடி லோன், ஒருவரும் இல்லையே, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, நான் உனக்கு பரிசுத்தமாகுதலை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன், பாவத்தை மன்னித்து ஹோ ஃப்ரம் நவான் டு நாட் சீன், இனி முதற்கொண்டு பாவம் செய்யாதிருப்பாயாக என்று ஆசீர்வதித்தாரே பாருங்கள். அதுதான் முக்கியமே இல்லாமல் இந்த வேதபாரர்களைப் போல் எல்லாம் கற்றுத்தேர்ந்த இந்த பரிசேயர்களைப் போல் பாவத்தை உருட்டி ஜனங்கள் மத்தியில் வீசி எறிந்து, உங்களிடத்தில் தாழ்மை இல்லை, உங்களிடத்தில் அக்கிரம் இருக்கிறது, உங்களிடத்தில் கீழ்ப்படியாமை, உங்களிடத்தில் பெருமை என்றெல்லாம் சொல்லி
மனுஷருக்கு முன்பாக வாழ்வதா என்றெல்லாம் என்னென்னமோ அதெல்லாம் திரட்டி 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 வேதவசனத்தையும் சேர்த்து வைத்து குலைத்து வைத்து போட்டு விருதாவாக தங்களை கழுவிக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்கள். அதுபோன்ற சிக்னஸ் உங்கள் வாழ்க்கையிலே வராதபடி கவனமாக இருங்கள். அது ஒரு நோய். நீங்களும் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் என்று போய் அந்த நோயை தொத்தி வந்திருக்கக்கூடும். நான் தப்பி வாழ்ந்தவன். ஏனென்றால் ஐ நியூ காட், நான் தேவனை அறிந்திருந்தேன். ஐ நியூ காட் ஃப்ரம் த பிகினிங். அந்த ஆரம்ப நாட்கள் தொடங்கி என்னுடைய சுத்திகரிக்கப்படக்கூடிய 45 வருடங்களாய் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். அந்த நாள் ரட்சிக்கப்பட்டது 56 வருடங்களுக்கு ஆகிவிட்டது. ஆனால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை 46 வருடங்களுக்கு முன்பு பெற்றேனே, அதை எப்படி பெற்றேன்? ஐ நியூ காட், தேவனை அறிந்திருந்தேன். சும்மா விருதாவாகவே நீங்கள் கழுவி கொண்டிருந்தால் இன்னும் ஜீவகாலமெல்லாம் கழுவிக்கொண்டே இருக்க வேண்டிதான். there will be no joy in your face. உன் முகத்திலே மகிழ்ச்சி இருப்பதில்லை. நான் கழுவவும் பட்டேன், ஆனால் ஐ நியூ காட், தேவனை அறியவும் செய்தேன். எப்படி அவர் தன்னுடைய சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தமாகுதலை நாம் செய்ய வேண்டும். நீங்களாகவே செய்து கொள்கின்ற பரிசுத்தமாகுதல் என்று சொல்வது காரியத்திற்கு உங்களுடைய லக்கை நோக்கி போவதில்லை. அங்கே நீங்கள் காலமெல்லாம் கழுவினாலும் சமுத்திரத்தையே வைத்து அங்கே நின்று கொண்டு கழுவினாலும் அது போவதில்லை. அந்த மேக்பத்துடைய மனைவி சொன்னதை போல் அந்த திரும்ப திரும்ப அந்த குற்றவாளிலாம் இருக்க வேண்டிய எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் போவாள் கழுவுவாள், ஒவ்வொரு நாளும் போவாள் அந்த கழுவுவாள். அதுபோன்று விருதாவாகவா நான் என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் என்று கேட்கிற ஒரு இடம் இருக்கிறதே, கரெக்ட். அப்படித்தான் அநேகர் செய்கிறார்கள். இதுவரைக்கும் இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்து கடைசியாக ஒரு முடிவை பார்க்கிறான். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பேன். ஒண்டர்ஃபுல் திங். ஃபைனலி கம் டு த கன்க்ளூஷன், முடிவுக்கு வருகிறான். திஸ் இஸ் நாட் ஒர்த். என்னை நான் கழுவிக்கொள்வதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு எரிச்சல் அடைகிறேன், எஸ் கழுவிக்கொள்கிறேன், எஸ் கழுவிக்கொள்கிறேன். நான் இப்பொழுது காமகாரம் வந்துவிட்டு கழுவிக்கொள்கிறேன், இயேசுவை மன்னியும் கழுவிக்கொள்கிறேன். என்னை இப்பொழுது எனக்கு ஒரு அகந்தை, கழுவிக்கொள்கிறேன். இப்போ எதிர்த்து பேசுகின்ற ஒரு தீமை, போட்டியோ அல்லது பொறாமை, ஒரு பெருமை என்று வரி கழுவிக்கொள்கிறேன். அவ்வளோ உடனே கழுவிக்கொள்கிறேன் என்று இருக்கிறவர்கள் காலமெல்லாம் கழுவிக்கொண்டே இருங்கள். ஜென்மத்திற்கும் நீங்கள் பரிசுத்தமாவதில்லை. ஒரு காலத்தும் அதுபோன்ற நோய் வந்து விடக்கூடாது. நான் அந்த நாட்களை கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் போன காலங்களில் எத்தனை பேர் நோய்பட்டு இங்கே சபைக்கு மதுரை சபையில் வந்து உட்காரும் பொழுது இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விருதாவாய் கழுவுகிறேன் என்று பார்த்தால் வாழ்க்கையிலே அவர்களுக்கு மாற்றம் இல்லை. மாற்றம் எங்கே வந்ததையா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரை தரிசிக்க விரும்ப வேண்டும். அந்த கடைசி நாள் வரும்பொழுது எதை நான் பெற வேண்டும்? அவர் வரும்பொழுது, அவரை பார்க்கும் பொழுது அவரை தரிசிக்கிறேன், அவரை போலவே நான் மாறுவேன். ஒண்டர்ஃபுல். நீங்களாகவே உங்களை குற்றங்களை பார்த்து கொண்டு, உங்களே ஒப்பிட்டு பார்த்து கொண்டு கழுவிக்கொண்டே இருப்பதா? அந்த கழுவிக்கொண்டே இருப்பது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதா? ஏய், நீ பெருமை கொண்டவன், நான் தாழ்மை கொண்டவன் என்று சொல்லிக்கொள்வதா? நான் எவ்வளவு பெருமை கழுவியிருக்கிறேன்னு தெரியுமா? நீ அகந்தை கொண்டவன், நான் தயவு உள்ளவன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பகுதியெல்லாம் வித்தவுட் காட், தேவன் இல்லாமல், தேவனை அறிந்து கொள்ளாமல், யுவர் சாங்டிஃபிகேஷன் இஸ் எம்டி, விருதா, அது வேனிட்டி, அது மாயை. காலமெல்லாம் கழுவினாலும் அந்த ஓசன், அந்த சமுத்திரமே வைத்து நீங்கள் கழுவினாலும் கரை உனக்கு போவதில்லை. அந்த பெண்மணி சொன்னாலே பாருங்கள், மேக்பெத்துடைய மனைவி, மை டார்லிங், என்னுடைய அரசே, என்னுடைய பிரியமானவரே, இந்த ஹோல் நேசனம் வந்து, இந்த ஓசனை வந்து என்னை கழுவினாலும் என் கையை கழுவிட இயலாது. அதில் பிரியப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்களே, அதில் பிரியப்படுகின்ற ஒரு சபை கூட்டம் இருக்கலாமா? தங்களை அடிமைப்படுத்தி தங்களுக்குள் வைத்து கொண்டே இருப்போம். அது அவர்களுக்கு சீல் வைத்ததை போல். அவர் வந்து உட்கார்ந்து இருக்கணும், எத்தனை வருடங்களாய் உட்கார்ந்து இருந்தாலும் அவன் அழுது கொண்டு, ஐயோ ஆண்டு இன்னும் எனக்குள் பாவை செய்திருக்கிறேன்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரே சந்தோஷம். கழுவட்டும், கழுவிக்கொண்டே இருக்கட்டும், நாம் பரிசுத்த சபை என்று பெயரெடுத்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு வஞ்சனை இருக்கிறதே, அது தங்களை விருதாவாய் கழுவ விட்டு போய்விடலாமா? அதுபோல் அந்த பேதபாரர்கள் குற்றம் சாட்டுவதற்கென்றே கையிலே கல்லை வைத்து கொண்டு அவர்களை தள்ளி தூக்கி எறிந்து அவர்களை குற்றப்படுத்தி வைத்து பெண்ணை குனிய வைத்து விட்டார்களே, அதுபோன்ற பெண்ணை
இயேசு எப்படி விடுவித்தார்? கெடவே இவளை குற்றப்படுத்தின்ற ஆவிகளை, குற்றப்படுத்தின ஊழியர்களை, வேதபாரர்களை, பரிசேயர்களை, போங்கள், உங்களுக்குள் குற்றம் இருக்கும் என்றால் நீ இல்லை என்றால் எரியுங்கள், இல்லைன்றால் கோ அவுட், வெளியே போய் உங்களை பரிசுத்தமாவதற்குரிய வழியை பாருங்கள் என்று சொன்ன ஒளியை போய்விட்டார்களே. ஒளியை அவர் தந்தார். யார் தந்தார்? அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியாக இருக்கிறார். ஒளியில் நடக்கிறவன் இடரில் அடையான், இருளில் நடக்கிறவன் இடறி இடறி விழுந்து கொண்டே தான் இருப்பான். ஒளியவர் காண்பித்து, பரிசுத்தமாவதை காண்பித்து யாருக்கு அவர் உதவி செய்தார்? அந்த பெண்மணிக்கு உதவி செய்தார். பெண்ணே, உன்னை ஆக்கணைக்குள்ள தீர்த்தார்கள். அவள் எங்கே? திரும்பி பார்க்க ஒருவரும் இல்லை. நோபடி லார்ட், ஒருவரும் இல்லை. ஐ டெல் யூ, ஐ ஆம் கிரைஸ்ட், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்து உலகத்தில் ஒளியாகி வந்தவன். நானும் உன்னை என்ன செய்வதில்லை, ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அங்கே தான் பரிசுத்தமாகுதலை தொடக்குகிறார். கோ, இனி பாவம் செய்யாதே, ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் ஒளி உண்டானதே போல் சாங்டிஃபிகேஷன் மலர்ந்து விட்டது. அவள் மன்னிக்கப்பட்டு போயிருப்பாள் என்றால் விபச்சாரியாகவே போயிருப்பாள். விபச்சாரியான ஒரு குற்றமன உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். கழுவப்பட்ட ஒரு மாற்றத்தை மலர வைத்து விட்டாரே. இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிற ஒரு பகுதி இருக்கிறதே பாருங்கள். தேட் இஸ் அ ரியல் சாங்டிஃபிகேஷன். அது எப்படி உண்டானது? ஐ கோ டு காட், தேவனிடத்தில் போய் ஐ ரிசீவ் த சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதலை வைத்து கொண்டேன். இல்லை என்றால் உங்கள் காலமெல்லாம் சமுத்திரத்திலே கடந்ததை போல் கிடந்து சாகும் வரைக்கும் கழுவி கொண்டே இருக்க வேண்டியதுதான். விருதாவாய் கழுவி கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு போய்விடுங்கள். இல்லை என்றால் காலமெல்லாம் விருதாவாகவே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் இப்படி நான் ஆத்திரமடைகிறேன், கோபமடைய, எத்தனை ஆண்டுகள் எனக்கு இப்படி பொறாமை வரி, எத்தனை ஆண்டு உலகத்தோடு ஒப்பிட்டு வாழுகிறேன், எத்தனையாவது சொல்லிக்கொண்டே அவர் இருந்தால் அவளை கழுவ வைத்து விட்டோமா? வந்து சபையில் அழ வேண்டும், அழுது கொண்டு ஏதாவது சொல்லி செவித்து விட்டால் அல்லேலூயா என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார். நான் எத்தனை முறை சில சகோதரிகளை பார்த்து, களமெல்லாம் இப்படி செய்கிறீர்களே, இன்னமும் கண்களின் நீச்சை, இன்னமும் ஆத்திரம், கோபம், மூர்க்கம், உங்களுக்கு பொறாமை என்னவெல்லாம் பெருமைன்னு சொல்லிக்கொண்டே திரிகிறீர்களே, நீங்கள் மெய்யாகவே மாற்றமடைய வேண்டாமா? இது மாற்றமா? டிரான்ஸ்பிகரேஷன், அந்த மறுவ மலை என்று போகும் பொழுது நம்மை மாற்றுவதற்கெல்லாம் ஆண்டவர் போகும்படி அவர் வைத்தார். அவர் இயேசு இருக்க வேண்டும். அங்கே மோசையோ அல்ல மோசையினுடைய பிரமாணங்களுக்கு உரிய எலியாவோ நம்மை கழுவுவதில்லை. ஜீசஸ் would be there. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ரட்சக பெருமான் அங்கே இருக்க வேண்டும். அவர்தான் அந்த பிரமாணத்தை கொடுத்தார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஹீ இஸ் அ பிளஸட் மேன். சுத்திகரிக்கப்படுகின்ற நேரத்திலே ஹிஸ் ஹார்ட், அவனுடைய இருதயம் தேவனால் நிரம்பி விட்டது பாருங்கள். அசுத்தம் நீங்கின இடத்திலெல்லாம் தேவன் நிறைந்திருக்க வேண்டும். காம விகாரத்தை குறித்து அல்லது கோபத்தை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து ஐ ஹவ் எ ஹிஸ்டரி, ஒரு சரித்திரம் வைத்திருக்கிறேன். என்னவென்று தெரியுமா? அது எல்லாம் ஒரு நாளிலே இச்சையோடு பெண்களை பார்த்ததிலிருந்து கழுவப்பட்டு அதை ஜெயம் பெற்று என் ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு வந்தார். ஒரு முறை இன்னொரு யாரோ ஒரு வாலிப பெண் வருகிறேன் என்று சொல்லி என் ட்ரெஸ்ஸை எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்த பொழுது இதுவும் விபச்சாரம்தான் என்று சொன்னவுடன் அவர் தான் சொன்னார், சொல்லி என்னை கழுவ வைத்து விட்டார். நான் உனக்கு சொல்லுகிறேன், ஸ்ரீ இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று சொல்லுவதை என் உபதேசத்தில் நிலைத்தீர்கள் என்று சொன்னார். அவர், நான் உனக்கு சொல்கிறேன், நீ இப்படி ஒரு வாலிப பெண்ணை பார்த்தவுடன் ஏன் உன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் என்னமோ போல் செய்து கொண்டு இருக்கிறான், இதுவும் விபச்சாரம் என்று சொன்னார். ஏன் ஒரு பெண்ணிடம் இவ்வளோ நேரம் ஆலோசனை கேட்கும் மாதிரி இருந்துவிட்டு போகட்டும், ஏன் இவ்வளோ நேரம் பேசினாய், அது ஒருவரும் இல்லையே, இப்படி இவ்வளோ நேரம் பேசலாமா, இதுவும் விபச்சாரம் என்று அவர் சொன்னார். எத்தனை நான் சொல்ல வேண்டும்? தேர் இஸ் எ ஹிஸ்ட்ரி, தேர் இஸ் எ கிளென்சிங். அவர் என்னை பரிசுத்தமாக்குதலுடைய ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. இப்பொழுது நான் செய்து கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அவர் வருவார், அவர் தரிசிக்க வேண்டும் என்று ஆசையோடு செய்து கொண்டே இருக்கிறேன். அவரை பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் மாறிவிடுவேன். I will be like Jesus. I will be like Jesus. இயேசு போல என்று எத்தனை பாடலை நீங்கள் பாடுவீர்கள். என்ன ஒரு கோரஸ் பாடுவீர்கள்? என்ன பாடல், ஏதாவது ஒரு பாடல் இருக்கிறதா இயேசு போல என்று? ஏராளம் இருக்கு. இயேசுவை உம்மை போல்
மாற வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என்னுள்ளம். ஹல்லேலூயா. அப்படிலாம் அழகான பாடலெல்லாம் பாடுகிறீர்களே, அவர் வரும்பொழுது அவர் தரிசிப்பீர்களா? தரிசிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் விருதாவாய் நீங்கள் கழுவி கொண்டு இருக்கிறீர்கள். தேவனை அன்றென்று தரிசித்திருக்க வேண்டும். அன்று என் இருதயத்தை தூய்மையை பெற்றிருக்க வேண்டும். அன்று என் இருதயத்தில் அவர் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் கழுவிக்கொண்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே பன்றி உழுவை போய் கழுவினதும் போலவே அந்த கழுவுதலையே வைத்து கொண்டு இதுவும் சாங்டிஃபிகேஷன் என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள். பி கேர்ஃபுல். கவனமாயிருங்கள் சகோதர சகோதரிகளே. when Jesus cleanse me, என்னை கழுவார் என்றால், சுத்திகரிப்பார் என்றால், நான் அங்கே போக வேண்டும். அவரிடத்தில் போய் விசாரித்திருக்க வேண்டும். என் பாவங்களை அவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்க வேண்டும். ஓகே, நான் உணர்வடைந்து அதை மனம் திரும்பி அவரை பார்க்க வேண்டும். போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லியிருக்க வேண்டும். ஹிஸ்ட்ரி நம்பர் 1. இன்னொரு பகுதியில் போகும்போது இதுவும் விசாரத்திற்குரியதான். கவனம், இருதயத்தில் விசாரம் வந்துவிடக்கூடாது. கழுவிக்கொள்ள வேண்டும். எஸ் லார்ட், ஐம் சாரி என்று சொன்னவுடன் ஹிஸ்ட்ரி நம்பர் 2. இப்படி விபச்சாரத்துக்குரிய கழுவுவதிலே ஏகப்பட்ட பகுதி இருக்கிறதே. அன்று மனைவி நான் அடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் ராங், இதை நீ கழுவப்பட வேண்டும், நீ இதை செய்யாது என்று ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய சாங்டிஃபிகேஷன் ஆரம்பத்திலே சொன்னார். எஸ் லார்ட், அதை கேட்டுக்கொண்டு இட் இஸ் ஃபுல் ஸ்டாப். மனைவியை நான் வாய்நாள் திட்டுவது உண்டு. அந்த நாட்களிலே சனினே சனினே என்று எங்கள் விருந்தினர் ஊரிலே அப்படியெல்லாம் அடிக்கடி சொல்லி திட்டுற ஒரு பழக்கம் உண்டு. சனினே என்று சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு 50 சொல்ல வேண்டும், 100 சொல்ல வேண்டும் என்று தெரியாது. நிஜமாக 50க்கு குறையாக எல்லாம் இருப்பது இல்லை. அப்படி எதுக்கு எடுத்தாலும் சனினே, சனினே அந்த பிளேட்டை கொண்டு வா என்று சொல்வது, சனினே இங்கே கூட்டு என்று சொல்வது என்றெல்லாம் சொல்கின்ற ஒரு நாள் ஆண்டவர், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் நாட் த குவாலிட்டி ஆஃப் மை சன், என்னுடைய பிள்ளை என்று சொல்கிற பாக்கியத்திற்கு ஒரு இது அல்ல என்று அவர் சொன்னாரோ, த வெரி சேம் டே, அந்த ஒரே நாளிலே ஃபுல் ஸ்டாப். ஒரே நாளிலே ஃபுல் ஸ்டாப். நாட் பை மீ, இட் இஸ் காட் ஹூ செட் திஸ் இஸ் ராங். இருதயத்திலே என்னுடைய கண்ணிலே ஒரு இச்சை இருக்கிற அப்படினால் இருதயம் விபச்சாரத்தில் வந்துவிட்டது. ஹீ சுட் சே தட், என்னுடைய நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிச்சத்திலே கொண்டு வந்து காட்டியிருக்க வேண்டும். ஆகவே விருதாவாகவா என்று சொல்லி சொன்னவன் தப்பித்தான். எப்படி தப்பித்தான்? இதை அறியபடி யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. சும்மா நான் கழுவினேன் என்று சொல்கிற ஒரு கூட்டத்திலே பரிசுத்தமானதை நான் கண்டதே இல்லை. ஐ டெல் யூ, சீனியராக இருக்கக்கூடியவர்கள் கூட பரிசுத்தமான இருக்கிறார்கள் எனக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் they do the same thing again. மீண்டும் அதை செய்வதை கண்ணால் பார்க்கும் பொழுது, வாட் இஸ் திஸ்? பல்லாண்டுகள் தன்னை சுத்திகரிக்கிறதை போல் சொன்னார்கள். இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் இன்னமும் கழுவுவது போல் இருந்து கொண்டே அப்படியே இருக்கிறார்களே. அதில் அந்த சபைக்கு ஒரு மகிழ்ச்சி, இங்கே பரிசுத்தமாகுதல் நடந்து கொண்டிருக்கிறது என்று காட்டுவதிலே மகிழ்ச்சி. எல்லோரும் சமுத்திரத்தில் முன் நின்று கையை கழுவிக்கொண்டே நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஆஹா, இந்த சபையில் கழுவுதல் நடக்கிறது பார்த்தீங்களா? இதுவா அந்த மகிழ்ச்சி? ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஒரு அந்த லோக்கல் சபை என்று அதற்கு முன்பாக கழுவி கொண்டிருக்க வேண்டும். அங்கே ஒரு கண்ணீர் விட்டு அழுது விட்டால் அது சரியாகி போய்விட்டதா? ஹீ மஸ்ட் நோ காட். அவன் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவன் தேவனை தேடவில்லை, தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை, விருதாவாகவே கழுவி கொண்டு சுத்திகரிக்கப்படுகிற சபையில் நான் இருக்கிறேன் என்று அகந்தை கொண்டு வாழ்கிறான். நோ, டோன்ட் டூ தேன். எக்காலத்தும் செய்து விடாதீர்கள். எப்பொழுது நான் கண்டேன், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு பிரேக் போட வேண்டும். 16ஆம் வசனத்தில் ஏன் இவ்வளவு காலம் கழுவிக்கொண்டே இருக்கிறேன் அந்த பிரதர் சொல்கிறான். முதல் ஹிஸ்ட்ரி இருக்கிறது, இதை கழுவினேன், பின்பு 2வது வந்தது, இதை கழுவினேன், இன்னும் 3வது இதை கழுவினேன். இன்றும் நான் கழுவி கொண்டிருக்க இயேசுவை போல் மாறவில்லை. எங்கோ ஒரு சிறு ஒரு பகுதியிலே ஒரு குறையை சொல்லும் பொழுதும் அழுதுதான் கழுவுகிறேன். 1 கிலோ வெயிட்டை நான் பார்த்து அழுகிறேன். நாட்கள் செல்ல இந்த பௌதிக திராசு என்று ஒன்று உண்டு, சமமாக இருக்கிறதை போலவே இருக்கும். அதில் 0 எரர் என்று எடுப்பார்கள். ஒரு ஸ்கேல் ஓடும், அங்கே சின்ன ஒரு அங்கே குறைந்தாலும் அதை காட்டிவிடும்.
விலையேற பெற்ற வைரம், வைடூரியம் அல்லது தங்கம், பெரிய பெரிய விலையேற பெற்ற கற்களை ஒரு சின்ன பகுதி விட்டுவிட்டாலும் விலை மதிப்பு இல்லாதது. ஆகவே அதையும் கூட எரர் எடுத்து அதை கண்டுபிடித்து 100% 100% மாசு இல்லாமல் அதை எடுத்து விடுகிறார்களே. அதுபோல் இட் இஸ் கோயிங் ஆன். இன்னும் ஒரு கிலோ எடையைத்தான் வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண கத்திரிக்காய் விற்கிற தராசை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறதில்லை. பௌதிக தராசருக்கு வந்தீர்களா? ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி உங்கள் இருதயத்திலே அந்த ஒரு அசைவை, அந்த நீடில் மாறி மாறி போவதை உங்களால் காண முடிந்ததா? அவன் இருதயம் அவள் பால் சாய்ந்தது என்று எழுதியிருக்கிறது. அது எவன் கண்டான்? இருதயம் இங்கே சாய்கிறது என்பதை நீங்களா கண்டீர்கள்? தேவன் கண்டார். அவன் இருதயம் அந்த பெண்ணின் பேரிலே சாய்ந்தது. அவன் கண்டிருக்க வேண்டும், தேவன் காட்டியிருக்க வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய பகுதியை அப்படிலாம் வேதம் எடுத்து ஏம்பி இருக்கிறதே. கத்திரத்தில் போய் அப்படிலாம் காட்டினாரா? நீங்கள் போய் நின்றிருந்தால் ஒளி உதித்திருக்கும். உலகத்திற்கே ஒளியானவர் வருவார். மீண்டும் இடறி விழாமல் இருப்பதற்கு அந்த ஒளியிலே நடத்துவார். திரும்ப திரும்ப இடறி விழுந்து காலமெல்லாம் கழுவி கொண்டு அழுது கொண்டு இருப்பதற்கு ஒரு சபை சந்தோஷமாக இருக்கும். அதை நடத்துகிற ஒரு போதகனு கூட ஆஹா நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு இன்று ஜெபித்ததில் எத்தனை பேர் ஐயோ கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபித்தவன் யார் என்று பார்த்தாயா? அந்த ஜெபித்த அந்த பெண்மணி யாரும் நீ பார்த்தாயா? அன்று ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு ஜெபித்த அதே ஜெபத்தை தான் செய்து கொண்டிருக்கிறாள். அதே எனக்கு தாழ்மை இல்லை தாழ்மை என்று 20 வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த சகோதரன். அதை கண்டு மகிழுகிறாய் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டாரான்? நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து என்ற அந்த கோலாகலமான அவருடைய சமூகத்திற்கு போகின்ற பழக்கத்தை என்று நீங்கள் பெறப் போகிறீர்கள்? உண்மையாகவே கழுவப்பட வேண்டிய பகுதி எங்கே நீங்கள் பெறப் போகிறீர்கள்? நீ திரும்ப திரும்ப விருதாவே கையை கழுவி கொண்டே இருப்பது தானா? விருதாவாக என்னை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே நாம் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும்? தேவனுடைய சமூகத்திற்கு அவன் வருகிறான். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த பிறகுதான் அடடே அவளுடைய முடிவை நான் கண்டேன். இவர்களெல்லாம் சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள். அடடே இது போன்ற நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது. ஒரு நிமிஷத்திலே தி லாஸ்ட் மினிட் அவன் உலகத்தில் அவன் மகிழ்ந்து இருக்கிறான். நம் செய்தியில் நாம் கேட்டதை போலவே இவர்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம். ஆனால் பரிசுத்த முதல் ஒன்றும் வேண்டாம் என்று செழிப்பாய் வாழ வேண்டும் என்று போனவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு போனவனுக்கு தெரியும். அது ஒரு முடிவு ஒன்று வரும். அது ஒரு நிமிஷத்திலே பாழாயே போகிற ஒரு முடிவாய் மாறும். அப்படி வாழ்க்கையில் மறைந்திருக்கிற வேசித்தனங்கள் சுத்தமான போல் தோன்றினவன் பெரிய விபச்சாரியாய் ஒரு நாளிலே வெளியே வருவான். அன்றவன் பாழாயே போய் கிடப்பான். ஒரு நாளிலே பகையை வைத்தவன் இப்படி கலகம் செய்கிறவனாய் வந்துன்னு இருப்பான். ஒரு நாளில் ஐக்கியம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன் ஐக்கியத்தை சிதற வைக்கிறவனாய் வந்து நிற்பான். பார், அந்த முடிவிலே பார், அவன் கெட்டுப்போனான். இதையெல்லாம் பார்த்தாயா? ஆகவே அவர் ஆண்டவரே என்னை விழிக்க வைத்து விட்டீர். 20ஆம் வசனத்திலே இனிமேல் நான் வேஷம் தரிக்க மாட்டேன். அவர்கள் வேஷத்தை நீ இகழுகிறீர் அல்லவா? நானும் அந்த வேஷம் தரித்தவனாய் நான் வாழ்ந்துவிட மாட்டேன். ஐ வில் கம் டு யுவர் ப்ரெசன்ஸ். உடைய சமூகத்திற்கு நான் வருவேன். எப்பொழுதுமே சுற்றி பார்த்து கொண்டிருந்த நான் அந்த சகோதரனுடைய நான் பெட்டர், நான் எவ்வளவு கழுவி கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறதை போல் அவன் இருதயம் பெருமை கொண்டிருக்கிறான் என்று பிறரை குற்றஞ்சாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. அதையெல்லாம் சுற்றி பார்த்து அளந்து நான் பெட்டர் என்று சொன்னவன் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு வந்து விட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னான், பரலோகத்திலே உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு? முதலாவது பரலோகத்தை பார்க்க வேண்டும், தேவனை தரிசித்திருக்க வேண்டும், அவரை அண்ணாந்து பார்த்திருக்க வேண்டும். இப்படி கீழே பார்த்து உங்களையும் பார்த்து கழுவிக்கொண்டே இங்கே அழுக்கு கழுவிக்கொண்டே இருப்பதா? அவர் சொல்லியிருந்து உங்களை கழுவி இருந்தால் ஃபுல் ஸ்டாப், ஹிஸ்ட்ரி
உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். அது ஒரு சரித்திரம் உண்டாயிருக்கும். எவ்வளோ கழுவப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, எண்ணிலடங்கா சோத்திரம் என்று சொன்னீர்களே, அதற்கு பாத்திரமாய் சொல்லியிருக்க வேண்டாமா? நீண்ட காலம் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்தவன் சொல்லுவான், எண்ணிலடங்காத சோத்திரம் எனக்கு உண்டையா. கேடான என் வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்தது மாத்திரமல்லாமல், நான் பிதாவுக்கு பிள்ளை, நீ என்னுடைய பிதா என்று சொல்கின்ற அந்த அன்பை கண்டு நான் வேந்து போனேன். உம்மை போல் மாற்றுவதற்கு என்னை தெரிந்து கொண்டீரே ஐயா என்று அவன் பரிசுத்தமாகவே அவன் ஓங்கி வருவான். கீழே பார்ப்பதை விட்டு விடுவான். கீழேயே பார்த்து 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 ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, வேர் இஸ் யுவர் கான், தேவன் எங்கே என்று கேட்டால் விருதா. அவனுடைய வாழ்க்கையில் எம்டி. அப்படியானால் வேதம் வாசித்தது, ஜெபம் பண்ணினது, மன்னிப்பு கேட்டோம் என்றால் சொல்லிக்கொள்வது, அது எல்லாம் விருதாவாய் வாழ்ந்து உன் கையை சும்மா அதை கழுவி கொண்டாய். நாட் பிஃபோர் கான், தேவனுக்கு முன்பாக இல்லை என்று உங்களுடைய ரட்சிப்பை நீ ஆரம்பித்தீர்கள். ஜீசஸ் கிளன்ஸ் யுவர் பிளட், கிளன்ஸ் யுவர் சின். உங்கள் பாவங்களை அவர் கழுவினார் அல்லவோ? இயேசுவே பாவங்களை உங்களுடைய ரத்தத்தை நானே கழுவி கொண்டேன் என்று நீங்கள் செய்துவிட முடியுமோ? அவர்தான் ரட்சக பெருமானே, என்னை பாவத்திலிருந்து பாவியாக என்னை தூக்கிடும் என்று கேட்டால் அவர்தான் தூக்க வேண்டும். சேற்றிலிருந்தென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. அன்று தொடங்கி புதிதாய் மாற்றினாரே, இன்று வரையும் இருந்திருக்க வேண்டும். யார் என்னை சுத்திகரிக்க வேண்டும்? நானே ஆகவா? நானவே என்னை கழுவிக்கொள்வதுதான். நான் கழுவிக்கொள்வதெல்லாம் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் கான், தேவனுடைய சமூகத்திற்கு சென்று தான் அவர் என்னை உணர்த்தி அவருடைய சமூகத்திற்கு நான் சென்று அவரை தரிசித்து வருகிறேன். தினசரி தரிசித்து வருகிறேன். ஒன்று நடந்து கடைசியாக நான் போகும்பொழுது, கடைசியாக அவரை நான் முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்த உடனே விருதாவாய் கை கொண்டு வந்தவன் என்ன கத்திருப்பான் தெரியுமா? நான் என்னை சுற்றி இருந்து கொண்டே, நான் என்னை சுற்றி இருந்து கொண்டே, நான் என்னை சுற்றி இருக்க கொண்டே, நான் குதிப்பான். அவன் வரமாட்டான், வரப்போவதில்லை. ஆனால் தேவனால் கழுவப்பட்டவன் அவரைப் போலவே அவன் மாறி அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறான். அவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பான். அவனை அவர் அரவணைத்து தன்னோடு சேர்த்து வைத்து கொள்வார். ஆகவே வித்தவுட் லிஃப்டிங் யுவர் ஐஸ், உடைய கண்களை மேலே பரலோகத்தை நோக்கி பார்க்காமல் பூலோகத்திலே கண்டிப்பாக இச்சை உங்களை கண்ணிலே மாட்டி வைத்துவிடும். பரலோகத்தில் முயன்று எனக்கு யார் உண்டு என்ற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றவன் தான். பூலோகத்திலே யாதொன்றும் எனக்கு விருப்பமில்லை, ஏதாயிலும் மாம்சம் அல்லது சுயம் ஒன்று வந்தது என்று சொன்னார், ஐ ஹேட் இட், அதை வெறுக்கிறேன். அவன் தன்னை தானே வெறுத்து என்று சொல்லி அந்த பகுதியை எடுத்து சிலுவை எடுத்து அரைந்து தன்னை அதை கழுவிக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவான். ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுங்கள். ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ், நாட் எனி மேன். பெரிய வசுத்தத்தை பேசிவிட்டார் என்பதற்காக அல்ல, அந்த கேசட்டை போட்டதுனாலேயோ அல்லது யூடியூப்பில் இந்த செய்தியை கேட்டதுனாலேயோ என்ன கிடைத்தது தெரியுமா? கல்லறி கிடைக்கும், கல்லறி கிடைக்கும். கல்லறையை நீங்கள் வாங்கி கொண்டு யூ வில் ஃபர்கெட் காட், தேவனை மறந்து போவீர்கள். அதை கேட்கும்போது எனக்கு உணர்வடைந்தேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். முழுவதும் குற்றஞ்சாட்டப்படுதலை, கல்லறியப்படுவதை வாங்கி கொண்டு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மெசேஜ் என்று சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கப்படுகின்ற எத்தனை பேர் இருக்கிறார்கள். நாங்கள் பரிசுத்தமாக அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டும் திரிகிறார்கள். அதுபோன்றவர்கள் மறினதில்லை ஐயா, மறினது இல்லை. யாராவது சிலர் இருந்திருப்பார்கள், அவர்கள் தப்பி வந்ததை போல் தேவனுக்குமார் நின்று பழகினவர்கள், தேவனு முன்பாக நின்று மாத்திரமே சுத்திகரித்து கொண்டவர்கள், மேலே பார்த்தவர்கள், பரலோகத்தில் உமையின்றி எனக்கு யாருண்டு என்று சொன்னவர்கள், கீழே இறங்கி வரும்பொழுது பூலோகத்தில் எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை, விட்டு வந்ததை போய் தின்கக்கூடியது அது பன்றி, அது நாயை போல் இருக்குமா, அல்லது கழுவப்பட்ட இதையே திரும்ப திரும்ப கழுவுவதற்கு சென்று சேற்றை போல் இருக்குமா? ஒரு நாளும் அது இருப்பதில்லை. இந்த பூமியில் நான் எதையும் நான் விரும்பேன் என்று சொல்கின்ற அந்த அர்ப்பண வாழ்க்கையெல்லாம் those who saw God, பரலோகமும் பரலோகத்தில் இருக்கிற அவரையும் கண்டவர்கள். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்த பிறகுதான் என் பார்வைக்கு அதை பார்த்த பொழுது விசனமாய் இருந்தது. முடிவை நான் கவனித்து உணர்வடைந்தேன். முடிவாய் நான் கண்டேன். என்ன சொல்கிறார் 28ஆம் வசனத்திலே? தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ஐ வில் சே தட், நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதுபோன்று மாயைக்குள்ளாக இருந்து வந்தவன், மாயில் சிக்காதவன், மாயிலிருந்து வெளியே வந்தவன், ஜனங்களை பார்த்து பரித வைத்து
வேதனை அடைந்தவன். they don't know God. அந்த நாட்களை புல்பிட்டில் ஏறினாலும் அதைத்தான் நான் பேசினேன். no God. take your cross. உங்கள் சிலுவை எடுத்து தன்னை வெறுத்து இயேசுவை பின்பற்றுங்கள் என்று காலமெல்லாம் அந்த நாட்களே நான் கான்ஃபரன்ஸில் எழுந்த பொழுதெல்லாம் ஐ ஸ்போக் நோயிங் காட். தேவன் அறிவதைத்தான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறேன். திரும்ப பேசியது உண்டு. அதற்கு நான் சிறந்தவன் என்று நான் சொல்ல வருகிறேன். நோ நாட் லைக் தேன். ஐ வாண்ட் டு பிளஸ் பீப்புள். ஆசீர்வதிக்க வேண்டும். ஐ மே ஷோ தம் த ரியல் சாங்டிஃபிகேஷன் வித் ஜீசஸ். இயேசுடத்தில் இருக்கிற சாங்டிஃபிகேஷனை உள்ளபடி அதை காட்ட வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றை கட்ட வேண்டும். சும்மா பேரளவுக்கு வைத்துவிட்டு அந்த கிறிஸ்து என்ற பெயரிலும் அவன் உட்கார்ந்து விடக்கூடாது. அவர்களே உட்கார்ந்து கொண்டு நானே தேவன் என்று சொல்வதை போல் மாறிவிடக்கூடாது. அவர் சொல்லுவதெல்லாம் எத்தனை கான்ஃபரன்ஸ் வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 26 கான்ஃபரன்ஸ் 26 வருடங்கள் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இன்னமும் வந்த பிறகு தான் நல்ல உணர்வடைந்தேன். ஆனால் வீட்டிற்கு போனபொழுது உறவுலாம் போய்விடுகிறதே. மனுஷனுக்கு முன்பாய் நின்றாயா? மனுஷன் எரிந்த கல்லைத்தானே வாங்கி விட்டாய். யாராவது அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போப்பா, போய் உன்னை பார், உன் நிலையை பார், சுத்தீர் என்று உனக்கு சொன்னாரெல்லாம் இல்லையே. நீ காலமெல்லாம் சமுத்திரமே கழுவினாலும் உன்னுடைய கையை கழுவ இயலாது. குற்றம் இல்லாமல் ஆக்குவதற்கு அது முடியவே முடியாது. இயேசு வர வேண்டும். வருவார், குற்றஞ்சாட்டில் அகற்றுவார். முதலாவது அவள் இருக்கும் வரைக்கும் இவர்கள் இந்த பெண்மணி தப்பிக்க இயலாது. அந்த குற்றஞ்சாட்டல் குறையே அந்த புத்தகங்களோ அந்த கேசட்டை கேட்டுக்கொண்டே இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்டாலே உட்கார்ந்து முட்டங்கி சுருங்கி போய் குனிந்து போய் அப்படி கிடக்கிறாள் பால் அந்த பெண்மணி. அதுபோன்று அவள் இருக்க மாட்டாள். கெட் அவுட், உங்களிடத்தில் பாவம் இல்லை என்ற வெளிச்சத்தை போட்டவுடன் அவளுக்கு ஏராளமான பாவம். அங்கே கடந்து அந்த வேசித்தனம் செய்தால் என்று சொல்கிற அந்த பெண்ணுடைய வேசித்தனத்தையே உரியவளாக இருந்த மனுஷர்கள், பெரியவர் முதற்கொண்டு வேதவார நீண்ட தாடி கொண்டவர்கள், பெரிய அந்த கற்றறிந்த அந்த மூதாதையார் அத்தனை பேரும் பண்டிதர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். போன பிறகுதான் பார் மகளே, உன்னை குற்றஞ்சாட்டினர் எங்கே? இயேசு ஒருபோதும் அவளை விபச்சாரி என்று சொல்லவே இல்லை, ஸ்திரீ என்று தான் சொன்னார். அவர்கள் சொன்னார்களே பார்கள், கையும் களவுமாய் பிடிபட்ட விபச்சாரி எப்படியெல்லாம் குத்துகிறார்கள் பார்த்தீர்களா? அந்த காண்டம்னேஷன் நீ தேவ சமூகத்திற்கு போய் பழகி பாருங்கள். இட் வில் நெவர் ஹேப்பன். ஒரு நாளும் சம்பவிக்காது. தேவ சமூகம் நிறைந்த ஒரு சபைக்கு போங்கள். அங்கே கல்லறிகின்ற வாழ்க்கை இருக்கவே நிச்சயமாக இருப்பதில்லை. உணர்த்துகின்ற பகுதியில் இருக்கக்கூடும். உடனடியாக நீங்கள் ஆண்டிடத்தில் போங்கள் என்று சொல்கின்ற வார்த்தையை தவிர வேறு விமோசனத்தை நாம் காட்டினதே இல்லை. நான் தேவ சமூகத்திற்கு நான் போன பிறகுதான் உணர்வடைந்தேன் என்று அறிந்து உங்களை சுத்திகரிக்கின்ற வாழ்க்கையிலே போக வேண்டும். பின்பு அவர் ஆரம்பிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்? போ. அத்தனையும் நான் ஆக்கினிக்குள் திருக்கவில்லை, மன்னித்து விட்டேன், இனி பாவம் செய்யாதே என்ற பியூட்டிஃபுல் பரிசுத்தமாகுதலின் ஆரம்பத்தை மலரச் செய்து மகந்தத்தை பூசி உங்களை அனுப்புவார் ஐயா. அவள் விபச்சாரியாகவே ஏதோ மன்னிக்கப்பட்டது, அழுது விட்டு வந்தோம் என்று போய்விட்டு திருப்பியும் அந்த சபைக்கு வந்து மறுபடியும் அழுது விட்டு வந்தோம் என்று போய்கொண்டே இருப்பதை அவர் விரும்புவார். சாங்டிஃபிகேஷன் பிகின்ஸ். அங்கே உங்களுக்கு பரிசுத்தமாக தொடங்குகிறது. இனி தட்ஸ் ரைட், இனி விசாரந்தானே, இனி மன்னித்தேன், இனி பாவம் செய்யாதே. சாப்டர் 1, ஹிஸ்ட்ரி 1. வாட் இஸ் another thing? another small thing the Lord shows. அவருடைய சமூகத்து போகும்போது காட்டுகிறார், இதுவும் பாவம் தான். தட்ஸ் ரைட், ஐ கிளன்ஸ் யூ. இதை உணர்ந்து கொண்டாயா? எஸ் லார்ட் என்று அவன் உணர்ந்து கேட்கிறான். இனி பாவம் செய்யாதே. ஹிஸ்ட்ரி நம்பர் 2, ஹிஸ்ட்ரி நம்பர் 3, ஹிஸ்ட்ரி நம்பர் 4. இந்த ஒரு ரசித்தனத்திற்குள்ளே ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் மை லைஃப். கோபம் கொள்வதில்லை எத்தனை ஹிஸ்ட்ரி வைத்திருக்கிறேன். எல்லாம் கலைந்து அந்த பரிசுத்த முதலில் தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழும் பொழுது இனி நான் எப்படி இருப்பேன்? அவரை பார்க்கும் பொழுது தான் தெரியும். கண்டிப்பாக அவர் பார்க்கும் பொழுது அவரை போலவே மாறுவேன். இந்த நம்பிக்கையை எப்பொழுது பெற்றேன்? அவருடைய சமூகத்தில் இருதயத்தில் சுத்தமாகி அவரை தரிசிக்கின்ற கடைசி நாள் என்று இல்லை. இருதயத்திலே பரிசுத்தமுடன் பாக்கியவான்
அவன் தேவனை தரிசிப்பான் என்ற வாழ்க்கையை தொடர்ச்சியாய் வாழ்ந்து கொண்டு வருபவன் நேற்று கூட நான் கழுவியிருப்பேன், ஆனால் காலையில் அவர் வந்தவுடனே அவரை கழுவுவதற்கென்று அவர் சமூகத்திற்கு போகிற நேரத்திற்கு முன்பாக வந்துவிட்டார். ஏன்னாவே இன்னும் கழுவ வேண்டியிருக்கிறேன் என்றார் சொல்லுவார். ஏய், இனி வர முடியாது, நிறைய வந்துட்டு பார்த்தியா, நேற்று கழுவினேன் இன்னும் நிறைய இருக்கிறார் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கழுவிக்கொண்டே தன்னை கழுவிக்கொண்டு அவருடைய சமூகத்திலே போய் தேவனை அறிந்து அவரை அறிந்து சிநேகத்தோடு கழுவிக்கொண்டு வாழ்ந்தவனை அவர் என்னவென்று சொன்னார்? இந்த நம்பிக்கையை கொண்டவனுக்கு அவரை போலவே மாறுவான். யாரை போல் மாறுவான்? அவரை இயேசுவை போலவே மாறுவோம். ஒண்டர்ஃபுல். யூ வாண்ட் டு பி லைக் ஜீசஸ். எல்லோரும் இயேசுவை போல மாற விரும்புகிறீர்களா? உங்களை தான் கேட்குறேன் சகோதரிகளை, இயேசுவை மாற விரும்புகிறீர்களா? இயேசுவை மாற விரும்புகிறீர்களா சகோதரர்களே? கோ டு ஜீசஸ். இயேசுவிடத்தில் போங்கள். பழக்கம் உண்டா? அந்த மாதிரி பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களா? பரிசுத்தமாதல் என்று சொல்கின்ற ஏதோ ஒரு சமுத்திரத்தை தூக்கி கொண்டு போய் காலமெல்லாம் கழுவுவதற்கு போகிறீர்களா? அங்கே ரிஷிகேசத்திலையும் இமாச்சல பிரதேசத்தில் கூட உட்காந்து அவன் தன்னை சுத்திரிக்கலாம் என்று யோகா இருக்கிறான், என்னென்னமோ தவம் இருக்கிறான், சாப்பிடாமல் கொள்ளாமல் காய்கறிகளை தின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனாகவே பரிசுத்தமாதல். அவனுக்கு தேவன் உண்டா? இன்னும் ரிஷிகேசத்தில் எங்கே அவன் தேவன் வைத்திருக்கிறான்? அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு சுத்திரிக்கலாம் என்று வாழ்கிறானே. அதுபோன்ற நிலைமை பரிசுத்தமாதல் என்ற பெயரிலே வாழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் பரிசுத்தமாதலை திரும்பி பார்த்தால் பன்றி விழுந்ததை போல் தான். போது கழுவுவது. என்ன இப்படி விழுந்து கொண்டே இருக்கிறாய்? சமுத்திரமே வந்தாலும் என் கையை கழுவ இயலாது, என்னை குற்றம் இல்லாமல் என்னை கழுவிக்கொள்ள என்னால் முடியாது என்று கழுவிக்கொண்டே இருப்பதை விட்டுவிடுங்கள். ஒரு ஃபால்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கழுவிட்டு வந்து விட்டோம் என்று போவது, திரும்ப சோதனை வந்தவுடன் அதே இடத்திற்கு போய் மீண்டும் விழுவதல்ல பரிசுத்தமாகுதல் என்று சொன்னார். கண்டினியூஸ், தொடர்ச்சியாய் ஐ எம் பிகமிங் லைக் ஜீசஸ். இயேசுவை போல் மாறினது பரிசுத்தமாக இருக்கிறது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப். ஐ லவ் இட். நான் நேசிக்கிறேன். அதைத்தான் நான் வாழ்ந்து வந்தேன். போலியான சில கூட்டங்களில் இருந்தாலும் கூட இந்த காண்டம்னேஷனை, இந்த குற்றவாளியாக தீர்க்கிற அந்த இடத்துலேருந்து தப்பி வாழ்ந்து இருந்தாலுமே கூட அங்கேயும் கழுவி கொண்டு தான் இருந்தேன். எங்கே கழுவி கொண்டேன்? மனுஷருக்கு முன்பாக அல்ல. ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு நின்று அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவரைப் போலவே மாற்றி அந்த நம்பிக்கையிலே அவரை ஒரு நாள் நான் பார்க்கும் பொழுது முழுமையாக யாரை போல மாறிவிடுவேன், அவரை போலவே மாறிவிடுவேன். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. ஹீ வில் கிளன்ஸ் அவே. அவன் ஒளி வரும்போது எல்லாம் என்ன செய்விடும்? அந்த இருளெல்லாம் அகன்று விடும். ஹீ வில் மேக் மீ த டோட்டல் ஒயிட். முழு பிரகாசமாக என்னை மாற்றி என்னை ஈர்த்து கொள்வார். அவருடைய சொந்த மனவாட்டியாகவே என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த பாக்கியமான இந்த சுவிசேஷத்தை எல்லோரும் கேட்டு இணங்கி அவருடைய சமூகத்தில் நின்று வாழுங்கள். அவர் சமூகத்தில் நின்று உங்கள் பாவங்கள் உணர்த்தப்படட்டும். உணர்த்தப்படும் பொழுது அவர் சுத்திகரித்தால் கண்டிப்பாய் சுத்தமாவீர்கள். கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதல் வளர்ச்சி பெற தொடங்கிவிடும். ஜெபம் செய்ய கடவுளும். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை அண்டிக் கொள்வதே நலம் என்பதை அறிந்தவர்களாய் விருதாவாய் எங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை விட்டு உம்மை அண்டி வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை காண, பரிசுத்தமாகி வருகிற வாழ்க்கையை அனுபவிக்க, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்ற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை எல்லோரும் வாழ, எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தாலும் நம்முடைய மனக்கண்களை பிரகாசித்து சத்தியத்திலே நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.